திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு நவ கிரகங்களையும் பஞ்ச பூதங்களையும் வணங்கி என் முன்னோர்களின் ஆசியோடு இன்றைய இந்த தொழில்முறை வாஸ்து முன்னோட்ட வகுப்பில் கலந்து கொண்டுள்ள அனைத்து நண்பர்களையும் வருகை வருகை என அன்புடன் வரவேற்கின்றேன். என்னுடைய பெயர் அஸ்ட்ரோ வாஸ்து எஸ் சதீஷ்குமார். நம்ம இந்த வாஸ்து மற்றும் ஜோதிட துறையில 5வது தலைமுறையாக இந்த துறையில பயணம் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு எம்டெக் முடித்து ஒரு தனியார் துறையில் நிறுவனத்தில் நம்ம வேலை பார்த்துட்டு இருந்தோம். என் முன்னோர்களின் ஆசியோடு திருச்செந்தூர் முருகன் அருளோடு நவகிரகங்கள் மற்றும் பஞ்சபூதங்களின் துணையோடு இன்னைக்கு ஒரு தொழில்முறை வாஸ்து வகுப்பு வெளிநாடுகள் மற்றும் ஆன்லைன் மூலமாக எடுப்பது அளவுக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தையும் கொடுப்பனையும் கொடுத்துள்ளாங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம இந்த முன்னோட்ட வகுப்பு அப்படிங்கிறது அற்புதமான முறையில தெளிவான முறையில் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் இந்த வாஸ்து அப்படின்னா இன்னைக்கு அனுதினமும் ஒரு வீடு கட்டுறோம். ஒருத்தவங்களோட லைஃப்ல ஒரு முறை வீடு அப்படிங்கிறது கட்டுறதே பெரிய விஷயமா இருக்கு. ஒரு தலைமுறை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 30 வருடம். அந்த 30 ஜெனரேஷன் பீரியடு. அந்த 30 வருடத்தில் ஒரு தலைமுறைக்கு ஒரு வீடு கட்டுறது அப்படிங்கிறது, சொந்த வீடு அப்படிங்கிறது மிகப்பெரிய கனவாக இருக்கு. அப்ப இந்த வீடு கட்டியும் எல்லாருக்கும் நிம்மதி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா 190% பேருக்கு நிம்மதிகள் இருக்கு. ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு தவறான வாஸ்து ரீதியாக புரிதல் இல்லாமல் அது செய்து நம்ம பாதிக்கப்பட்ட உடனேதான் நம்ம அந்த புரிதலுக்கு வர்றோம், அதனுடைய விழிப்புணர்வுக்கு வர்றோம். அப்ப நம்ம என்ன சொல்றோம், வீடு கட்டி நம்ம வாஸ்து பார்க்க இடத்துக்கு போற பக்கம் எல்லாமே சொல்ற விஷயம், சார் வீடு கட்ட தொடர்றதுக்கு முன்னாடி எனக்கு அதை பத்தி எந்த புரிதலும் இல்லை சார். மேஸ்திரி தான் சார் இது எல்லாமே பண்ணாரு, அவர் சொன்னதை நான் கேட்டுக்கிட்டேன். அப்ப நம்ம ஒரு கரெக்ஷன் சொல்லணும்னா அவருடைய அவேர்னஸ் தேவை, அவருடைய விழிப்புணர்வு தேவை. அப்ப புரிதல் அப்படிங்கிறது இருக்கு. அந்த புரிதல் இல்லாமல் நம்ம மிகப்பெரிய தவறுகளை செஞ்சிடறோம். அந்த தவறுகள் ரீதியாக உள்ள தண்டனைகளை நம்ம அனுபவிக்கணும். அப்ப இந்த வாஸ்து அப்படின்னா என்ன? இந்த வாஸ்து எதன் அடிப்படையில் செயல்படுகிறது, எப்படி இருந்தா சரி, எப்படி இருந்தா தவறு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிற பட்சத்துல நம்மளே நம்ம வீடு இது சரி, இது தவறு, இது பண்ணக்கூடாது, ஏன் பண்ணக்கூடாது, ஏன் இதை பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை தெளிவுபட்டுக் கொள்ள முடியும். நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் வாஸ்து அப்படிங்கிறது எல்லா பேத்துக்குமே யூஸ்ஃபுல்லான. ஏன்னா வீடுல வசிக்காத வீடு அப்படிங்கிறது, வசிக்காத நண்பர்கள் சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு இல்லாத நண்பர்கள், ஆசை இல்லாத நண்பர்களே கிடையாது. அப்ப வாடகை வீடு இருந்தாலும் வாஸ்து சரியா இருந்தா நம்மளுடைய வாழ்க்கையில முன்னேற்றம். அப்ப எல்லா இடத்திலும் இந்த வாஸ்து அப்படிங்கிறது சரிவர செயல்பட்டால் மட்டுமே நம்ம வாழ்க்கையில வெற்றி பெற முடியும், வேற ஒண்ணு இல்லை. இந்த வாஸ்து அப்படின்னா என்ன, இது எதன் அடிப்படையில் செயல்படுகிறது அப்படின்னு தான் நீங்க பார்க்கணும். அப்ப இந்த வாஸ்து அப்படிங்கிறது எதன் அடிப்படையில் செயல்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் விஷயம், வாஸ்து என்பது திசைகளின் அடிப்படையில் செயல்படுகிறது. திசை அப்படி என்றால் நம் கண்ணால் காணக்கூடிய விஷயம் தான் திசையா, பார்க்கக்கூடிய விஷயம் தான் திசையா அப்படின்னு கேட்டீங்கன்னா 100%. பார்வைக்கு தெரியறது திசை அப்படிங்கிறது கிடையாது. ஒரு இடத்துல திசை காட்டும் கருவி வச்சுதான் ஒரு திசையை நாம் முடிவு செய்ய வேண்டும். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் திசைகள் மொத்தம் 8 திசைகள் அப்படிங்கிறது இருக்கு. அப்ப இதுல போடுறப்ப மேல இருக்க திசை அப்படிங்கிற திசை வடக்கு திசை, கீழே இருக்க திசை அப்படிங்கிறது தெற்கு திசை. அப்ப இந்த திசை அப்படிங்கிறது கிழக்கு திசை, இந்த திசை மேற்கு திசை. இதுல இந்த வடக்கும் கிழக்கும்
சந்திக்கக்கூடிய இந்த திசை வடகிழக்கு திசை. இந்த வடகிழக்கு திசையை தான் நம்ம ஈசானிய மூலை அப்படின்னு சொல்றோம். தெற்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய இந்த திசை தென் கிழக்கு திசை. இந்த திசையை தான் நம்ம அக்னி மூலை அப்படின்னு சொல்றோம். அதே போல இந்த தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய இந்த திசை தென் மேற்கு திசை. இந்த திசையத்தான் நம்ம நிருதி மூலை அப்படின்னு சொல்றோம். சில ஊர்ல இதை கன்னி மூலைன்னு சொல்லுவாங்க, குபேர மூலைன்னு சொல்லுவாங்க, எப்படி வேணாலும் சொல்லலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த திசை மேற்கும் வடக்கும் சந்திக்கக்கூடிய திசை. இந்த திசையை நம்ம வடமேற்கு திசைன்னு சொல்றோம். இதைத்தான் நம்ம வாயு மூலை அப்படின்னு. மொத்தம் இது போல 8 திசைகள் அப்படிங்கிறது மொத்தம். அப்ப உங்களுக்கு வரைபடமா நான் வரைஞ்ச காட்டுறதுனால இந்த இடத்துல இந்த இது வடக்கு தெற்கு இது கிழக்கு மேற்கு சொல்லிடுறோம். அதே ஒரு வீடு, ஒரு இடம், காலி இடம். அப்ப அந்த இடத்துல நம்ம வாஸ்து பார்க்க அப்படிங்கிறது நம்ம போறோம் அப்படின்னா நம்ம போன உடனே ரோடு கிழக்கு மேற்க ரோடு போகுது, இப்படி கிழக்கு மேற்க இந்த இடத்துல ரோடு போகுது, அப்ப இந்த திசை வடக்கு பார்த்த திசை அப்படின்னு நம்ம சொல்லிடக்கூடாது. பார்வைக்கு தெரியுது அப்படிங்கிறது திசை அப்படிங்கிறது. நம்ம ஒரு இடத்துல போய் நின்று திசையை நம்ம திசை காட்டும் கருவியை வச்சு இந்த திசை என்ன டைரக்ஷனை காட்டுது, வடக்கு பக்கத்தை காட்டினா வடக்கு, கிழக்கா மேற்கா தெற்கா, ஏன்னா வடக்கு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா டைரக்ஷன் இப்படி காட்டுறதுக்கு பேரு இப்படி காட்டும். அப்ப இப்படி காட்டுதுன்னா வடகிழக்கு திசைன்னு. அப்ப ஒரு இடத்துல திசை அப்படிங்கிறது திரும்பி இருக்குன்னா என்டரா எல்லா இடமும் தெரிஞ்சிடும். நமக்கு பார்வைக்கு தெரியறது திசை அப்படிங்கிறது கிடையாது. ஏன் ஒரு இடத்துல திசை காட்டும் கருவி வச்சுதான் முடிவு செய்யணும். அது எத்தனை டிகிரி திரும்பி இருக்கு, அப்ப எந்த டைரக்ஷனை பார்த்திருக்கு அப்படிங்கிறத தெளிவா நம்ம அனலைஸ் பண்ணிதான் ஒரு திசையை முடிவு செய்யணும். ஏன்னா அந்த திசைகளின் அடிப்படையில் தான் வாஸ்து செயல்படுகிறது. முதல் ரெண்டாவது, இந்த வாஸ்து பஞ்சபூதங்களின் அடிப்படையில் செயல்படுகிறது. பஞ்சபூதங்களின் அடிப்படையில் வாஸ்து செயல்படுகிறது. கொஞ்சம் மீட் பண்ணிக்கங்க. முதல் திசைகளின் அடிப்படையில், இரண்டாவது பஞ்சபூதங்களின் அடிப்படையில் செயல்படுகிறது. பஞ்சபூதங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீர், நெருப்பு. சார் அது டல்லா தெரியுதுங்க சார் எழுதுறது. ஒரே இப்ப தெரியுதுங்களா சார்? ப்ளூல எழுதுனா கரெக்டா தெரிய மாட்டேங்குங்க சார். ப்ளூவா பிளாக் எழுதுனா கரெக்டா இருக்கு. கைண்ட் இன்ஃபர்மேஷன் சார். சாரி சார். ஓகே, நோ இஷ்யூ. நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய இந்த 5 விஷயங்களை தான் நம்ம பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த பஞ்சபூதங்களின் அடிப்படையில் தான் வாஸ்து என்பது செயல்படுகிறது அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும். பஞ்சபூதங்களின் அடிப்படையில் எவ்வாறு செயல்படுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பூமி நம்ம வாழக்கூடிய இந்த இடம் எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வட்ட வடிவுல நேரா இப்படி இல்லாம இந்த வடகிழக்கு திசையில, நேரா இப்படி இல்லாம வடகிழக்கு திசையில 23.30 டிகிரி ஒன் சைடா சார்ந்தது. அதாவது இந்த பூமி வடகிழக்கு திசையில 23.30 டிகிரி ஒன் சைடா அப்படியே சாஞ்சிது. அப்ப எந்த சைடு சாஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா வடகிழக்கு திசை சைடு சாஞ்சிருக்கு. அதனால நம்ம என்ன அப்படின்னா, இந்த வடகிழக்கு திசை சைடு சாஞ்சிட்டு இருக்கனால இதனோட இயற்கை அமைப்பு இது ஒரு பள்ளமான திசை. அதற்கு நேர் எதிரான பகுதி மேற்கு பகுதி.
ஏன்னா வாழக்கூடிய இயற்கை அமைப்பு பூமியே இப்படித்தான், வேற ஒண்ணுமே இல்லை. வாஸ்து என்பது நம்ம வாழக்கூடிய இந்த பூமிக்கு இயற்கைக்கு உட்பட்டு ஒரு காரியத்தை செய்யும் பொழுது வாஸ்து ரீதியாக வெற்றி பெறுகிறோம். ஒரு காரியத்தை நம்ம செய்யும் பொழுது அதன் ரீதியான பலனை நம்ம அனுபவிக்கிறோம். என்ன தவறு செஞ்சிருக்கோமோ அந்த தவறு ரீதியாக பலனை நம்ம அனுபவிக்கிறோம். வேற மாற்றம். அப்ப இதுல வடகிழக்கு திசை என்று சொல்லக்கூடிய ஈசானிய மூலை சைடு இந்த பூமி நம்ம வாழக்கூடிய இந்த பூமி 23.30 ஒன் சைடா சாஞ்சிட்டு இருக்கு. அப்ப அந்த திசை பள்ளமான திசையாக இருக்கு. இதற்கு நேர் எதிரான திசை மேட்டு பகுதியாக இருக்கு. அதனால ஒவ்வொருத்தவங்களும் வாஸ்து ரீதியா புரிதல் உள்ள எல்லாரும் சொல்றது வடகிழக்கு பள்ளமா இருக்கணும், வடகிழக்கு பள்ளமா இருக்கணும், தென்மேற்கு மூலை மேட்டு பகுதியா இருக்கணும். ஏன்? நம்ம வாழக்கூடிய இயற்கை அமைப்பை பூமி அப்படித்தான், அதற்கு உட்பட்டுதான் நம்ம ஒரு வேலையை செய்யணும். இந்த பஞ்ச பூதங்கள் நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய இந்த 5 விஷயங்களை தான் பஞ்ச பூதங்கள். அப்ப இந்த பஞ்ச பூதங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு தன்மை இருக்கு. நீருக்கு ஒரு தன்மை, நிலத்துக்கு ஒரு தன்மை, காற்றுக்கு ஒரு தன்மை, ஆகாயத்துக்கு ஒரு தன்மை, நெருப்புக்கு ஒரு தன்மை, எல்லாத்துக்கும் ஒரு ஒரு தன்மை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கு. அதுல மாற்று கருத்தே இல்லை, எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப இந்த நீருடைய தன்மை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீருடைய தன்மை என்பது மேட்டு பகுதியிலிருந்து பள்ளத்தை நோக்கி பாய்ந்தோடும். நீருடைய தன்மை என்பது மேட்டு பகுதியிலிருந்து பள்ளத்தை நோக்கி பாய்ந்தோடுவது நீர். அப்ப இதுல இருக்கிறதுலேயே பள்ளமான திசை அப்படிங்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வடகிழக்கு திசை என்று சொல்லக்கூடிய ஈசானிய மூலதான் பள்ளமான திசைன்னு சொல்லு. பள்ளம் என்றதை தண்ணி பாய்ந்து வரும். அப்ப நீருடைய தன்மை அதுதான். அப்ப இருக்கிறதுல பள்ளமான திசை எது? இந்த ஈசானிய மூலைன்னு சொல்லக்கூடிய வடகிழக்கு. அப்ப எந்த திசையில் நீரானது பாய்ந்து விடுகிறதோ அந்த இடத்தில் நீர் பலம் என்பது அதிகமாக இருக்கும். எந்த இடத்தில் நீரானது பாய்ந்து விடுகிறதோ அந்த இடத்தில் நீர் பலம் என்பது அதிகமாக இருக்கும். அப்ப நீர் பலம் அதிகமாக இருக்கிற இடத்துல நீர் தத்துவம் சார்ந்த விஷயங்கள். நீர் தத்துவம்னா என்ன? போரு, கிணறு, தண்ணி தொட்டி, இதெல்லாம் நீர் தத்துவம் சார்ந்த விஷயம். அப்ப வேற ஒண்ணுமே இல்ல, பஞ்சபூதங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு தன்மை இருக்கு. பாண்டித்துறை சார் கொஞ்சம் மீட் பண்ணிக்கோங்க. பஞ்சபூதங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு தன்மை இருக்கு. அதுல நீருடைய தன்மை என்பது பள்ளத்தை நோக்கி பாய்ந்து ஓடுவது. இருக்கிற அனைத்து திசைகளிலுமே பள்ளமான திசை என்பது இந்த வடகிழக்கு திசை என்று சொல்லக்கூடிய ஈசானிய மூலை. அப்ப அந்த இடத்தில் நீரானது பாய்ந்து வரும் பொழுது அங்க நீர் பலம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு. ஏன்னா எந்த இடத்துல நீர் இருக்கோ, நீர் பாய்ந்து வருகிறதோ அந்த இடத்துல நீர் வளம் இருக்கு. அப்ப நீர் வளம் இருக்கிற இடத்துல நீர் சம்பந்தப்பட்ட போரு, கிணறு, தனி தொட்டி, இது எல்லாமே நீர் தத்துவம் சார்ந்த விஷயங்கள். அப்ப நீர் தத்துவம் சார்ந்த விஷயங்களை அதில் செய்யும் பொழுது நாம் வாஸ்து ரீதியாக வெற்றி பெறுகிறோம். செய்யும் பட்சத்தில் என்ன தவறு செய்யறோமோ தவறு ரீதியான பாதிப்புகள் அப்படிங்கிறது நம்ம. அப்ப இதுல நீர் தத்துவம் சார்ந்த விஷயங்கள்ங்கிறது இந்த வடகிழக்கு மூலை. பாத்தீங்கன்னா இந்த தென்மேற்கு மூலை, தென்மேற்கு மூலைக்கு ஒரு குணம் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தென்மேற்கு மூலையுடைய குணம் என்றால் அங்க எந்த பொருளை கொண்டு போய் அங்க வைக்கிறீங்களோ அந்த பொருள் அங்கேயே இருக்கு, நம்மளை விட்டு போகாது. அதே அதுல உள்ள சூட்சமம். தென்மேற்கு மூலைன்னு சொல்லக்கூடிய இறுதி மூலையை நிலையான மூலைன்னு சொல்லும். அந்த மூலையில எந்த பொருளை வச்சாலும் அந்த பொருள் அங்கேயே இருக்கும், நம்மளை விட்டு போகாது, நிலையா இருக்கு. அதனாலதான் ஒரு அறையில தென்மேற்கு மூலையில ஒரு போய் பீரோவை வைங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப பீரோவை வைங்க அப்படின்னா பணங்காசை வைக்கிறது, நகைகளை வைக்கிறது, விலை உயர்ந்த பத்திரங்களை வைக்கிறது, இது எல்லாம் நம்ம தென்மேற்கு மூலையில் உள்ள பீரோல. ஏன்? அந்த பொருட்களும் நம்மளை விட்டு போகக்கூடாது அப்படிங்கிறது. அப்ப இந்த பொருள்கள்லாம் அங்க இருக்கிறதுனாலதான் அந்த இடம் செல்வ செழிப்பான இடம் குபேர மூலைன்னு சொல்லுவோம். எந்தெந்த பொருளும் நம்மளை விட்டு போகக்கூடாதோ
அந்த பொருளை கொண்டு போய் நிறுதி மூலையில தென்மேற்கு மூலையில வைக்கணும். அப்ப வீடா இருக்கு, ஒரு ரூமுக்குள்ள கொண்டு போய் பீரோ வைக்கணும். கார்டன் இடத்துல என்ன சார்? எம்டி இடம். அப்ப என்ன அர்த்தம்? அந்த இடத்துல அந்த இடத்துடைய ஓனர் போய் அங்க உட்காரணும். அப்பதான் அந்த இடம் அவங்களுக்கு விட்டு போகாதுன்னு. ஏன் அந்த காலத்துல பழமொழி சொல்லியிருக்காங்க, உரியவனுக்குத்தான் தண்ணி மூலை. யார் அந்த இடத்துல ஓனரோ அவங்க இந்த தண்ணி மூலையில உட்காரணும். உரியவனுக்கு தண்ணி மூலை, வேற போய் உட்காந்துருக்கூடாது. வாடகைக்கு விடுற இடத்த போய் தண்ணி மூலையில கொண்டு போய் வாடகைக்கு விட்டோம்னா அந்த வாடகைக்கு அங்க போகணும், அந்த வீட்டை எழுதி வாங்கிடும். அப்ப எப்பயுமே ஒரு காலி இடத்துல நம்ம வீடு கட்டி குடியிருக்கக்கூடிய பகுதி, நம்ம போய் உட்காரக்கூடிய பகுதி தென்மேற்கு மூலை. அதுதான் நிலத்தத்துவத்திற்குரிய பகுதி. பஞ்சபூதங்கள்ல நிலத்தத்துவம். அதே போல நெருப்பு தத்துவம். நெருப்பு தத்துவம்னா வேற எதுவுமே இல்லை, சமையல் சம்பந்தப்பட்ட அடுப்பு நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தும். ஒரு இடத்துல நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் தென் கிழக்கு மூலை என்று சொல்லக்கூடிய அக்னி மூலை தான் நெருப்பு தத்துவம் சார்ந்த விஷயங்கள். அதே போல காற்று தத்துவம். காற்று தத்துவம் என்பது ஒரு வீட்டுல டாய்லெட், பாத்ரூம், செப்டிக் டேங்க், இது மாதிரியான விஷயங்கள் ஒரு வீட்டுல காற்று தத்துவம் சார்ந்த விஷயங்கள். அப்ப காற்று தத்துவம் அப்படிங்கிறது வடமேற்கு மூலை என்று சொல்லக்கூடிய வாயு மூலை தான் ஒரு வீட்டுல காற்று தத்துவம் சார்ந்த விஷயங்கள். அப்ப பாருங்க, வாஸ்து அப்படின்னா ஒரே வரியில உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா வேற ஒண்ணுமே கிடையாது. வாஸ்து என்பது யாரை எங்கெங்கு அமர வைக்க வேண்டுமோ அவரவரை அங்கெங்கு அமர வைக்கணும், அவ்வளவுதான். யாரை எங்கெங்கு அமர வைக்கணுமோ அவரவரை அங்கெங்கு அமர வைக்கணும். நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீர் தத்துவத்தில் அமர வைக்க வேண்டும். நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நெருப்பு தத்துவத்தில் இருக்கணும். நிலத்தத்துவம் சார்ந்த விஷயங்களை நிலத்தத்துவத்தில் இருக்கணும். காற்று தத்துவம் சார்ந்த விஷயங்களை காற்று தத்துவம். அதுதான் யாராரை எங்கெங்க அமர வைக்கணுமோ அவரவரை அங்கெங்கு அமர வைக்கணும். வாஸ்து நிபுணர், ஜோதிடர் என்கிட்ட ஒரு ஜாதகத்தவோ அல்லது ஒரு வீட்டை பார்த்து இந்த வீடு கரெக்டா இருக்கா சார், வாஸ்துப்படி ஏதாவது குறைகள் இருந்தா சொல்லுங்க, அது எவ்வாறு சரி செய்யணும்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் இதுல தப்பு இருக்கு, இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு, இந்த பிரச்சனைகள் இருந்தால் வீட்டுல இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படும், இதை சரி செய்யறது எப்படி அப்படின்னு என்னால சொல்ல முடியும். ஒரு டாக்டர் இருக்காரு, அவருக்கு ஒரு பேஷண்ட்டை கூட்டிட்டு போயிட்டு அவருக்கு இந்த உடம்பு சரியில்லை சார், இது மாதிரி ஒரு 4 நாளா தூக்கவே வரல, உடம்புலாம் டயர்டா இருக்கு, தூக்கமும் வரமாட்டேங்குது, என்ன பிரச்சனை, நைட் நேரத்துல ஃபீவர் வருது அப்படின்னா அவரை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இவருக்கு என்ன பிரச்சனை, எதனால இப்படி ஏற்படுது, இது எப்படி சரி செய்யணும்னு அவசியம். என்ன கிட்ட போயிட்டு உடம்பு சரியில்லாத கூட்டி வந்து இவருக்கு என்ன நோய் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுமா சார்? இல்ல அவரே டாக்டர் கூட்டிட்டு வந்து வீட்டுல என்ன வாஸ்து இருக்கு அப்படின்னு பார்த்தா எப்படி இருக்கு, அப்படியே உள்டாவா மாறி. அப்ப அது போலதான் யாருக்கு என்னென்ன வேலை கொடுக்கணும் அவங்க உண்டு அந்த வேலை. அப்ப அதேதான் நம்ம வேலை புதுசாக எதுவும் பண்ண போறது. நீர் தத்துவத்துக்குரிய இடம் அங்க நீர் சார்ந்த விஷயங்களை செய்ய போறோம். நெருப்பு தத்துவத்துக்குரிய இடம் அங்க நெருப்பு தத்துவம் சார்ந்த விஷயங்களை செய்ய போறோம். இது நிலத்தத்துவத்திற்குரிய இடம், நிலத்தத்துவம் சார்ந்த விஷயங்களை செய்ய போறோம். அது காற்று தத்துவம் சார்ந்த விஷயம், அங்க காற்று தத்துவம் சார்ந்த விஷயங்களை செய்ய போறோம். அப்ப இதுல பாருங்க, பஞ்சபூதங்கள்ல நீருடைய வேலை என்ன, இடம் என்ன, நெருப்புடைய இடம் என்ன, காற்றுக்குரிய இடம் எது, நிலத்திற்குரிய இடம் எது அப்படின்னு பார்த்தோம். அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு பஞ்சபூதங்கள்ல ஆகாய தத்துவத்துக்குரிய பணி என்ன, ஆகாய தத்துவம் எங்கு செயல்படுகிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இதுல பாருங்க, பஞ்சபூதங்கள்ல நீருக்குரிய இடம் அப்படிங்கிறது பார்த்தா, நெருப்புக்குரிய இடம், நிலத்துக்குரிய இடம், காற்றுக்குரிய இடம். அப்ப அந்த ஆகாயத்துக்குரிய இடம் எது, ஆகாய தத்துவம் எங்கு செயல்படுகிறது, யாருமே அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கிடையாது. அதோட புரிதல் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது. ஆனா பஞ்சபூதங்களுக்கு தலைவனின் ஆகாய தத்துவம், பஞ்சபூதங்களின் தலைவனே ஆகாய தத்துவம். அப்ப ஒரு
பண்பு என்ன? தனக்கு கீழே வேலை செய்யறவங்களுக்கு, தனக்கு கீழே இருக்கிற ஆட்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுப்பது. எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை அவர்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருந்து அவர்களுக்கு பிரச்சனை வராமல் தடுப்பது. அப்ப அந்த ஆலய தத்துவம் அப்படிங்கிறது பஞ்சபூதங்களுக்கு தலைவனா இருக்குன்னு சொல்லுங்க. அப்ப இந்த ஆலய தத்துவம் எங்கு செயல்படுகிறது, அதோடைய பணி என்ன? அப்ப இதுல பாருங்க, இது ஒரு வீட்டுடைய காம்பவுண்ட் வால் அப்படின்னு. இது வீட்டுடைய காம்பவுண்ட் வால் மொத்தத்துக்கு. இது ஒரு வீடுன்னு வச்சுக்கோங்க. நல்லா கவனிங்க, இது வீடு, இது வீட்டுடைய காம்பவுண்ட் வால். அப்ப இதுல பாருங்க, நீருக்குரிய இடம் வடகிழக்கு மூலை, நெருப்புக்குரிய இடம் தென்கிழக்கு மூலை, நிலத்திற்குரிய இடம் தென்மேற்கு மூலை, காற்றுக்குரிய இடம் வடமேற்கு மூலை. அப்ப இந்த ஆன்மீக தத்துவத்திற்குரிய இடம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வீட்டிற்கும் காம்பவுண்ட் வாலிற்கும் இடப்பட்ட பகுதியில் செயல்படுவதுதான் ஆகாய தத்துவத்திற்குரிய வேலை. ஆகாய தத்துவத்துடைய வேலை என்பது வீட்டிற்கும் காம்பவுண்ட் வாலிற்கும் இடைப்பட்ட பகுதியில் செயல்படுவதுதான் ஆகாய தத்துவத்தின் உரிய வேலையை. அப்ப வீட்டிற்கும் காம்பவுண்ட் வாலிற்கும் இடப்பட்ட பகுதி சுத்தி வர செயல்படுவதுதான் ஆகாய தத்துவத்துக்குரிய வேலையை. அப்ப எந்த வீட்டுல எல்லாம் காம்பவுண்ட் வால் இல்லையோ, நல்லா கவனிங்க, எந்த வீட்டுல எல்லாம் காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது இல்லையோ அந்த வீட்டில் ஆகாய தத்துவம் செயல்படாது. இரண்டாவது, எந்த வீட்டுல எல்லாம் ரெண்டு வீட்டுக்கு ஒட்டி கட்டிடுறாங்களோ, முன் பக்கம் மட்டும் காம்பவுண்ட் கட்டிட்டு பின்னாடி விட்டுறது, ஒரு சைடு காம்பவுண்ட் கட்டிட்டு ஒரு சைடு விட்டுறது, அல்லது 4 பக்கம் சுத்தி வர கட்டிடுறது, எதுவுமே நம்ம பண்றதே இல்லை. ஒரு ஸ்பேஸே விடாம இருக்கிறது. இப்பேற்பட்ட வீடுகளெல்லாம் ஆகாய தத்துவம் செயல்படாது. ஆகாய தத்துவம் செயல்படாத வீடுகளில், ஆகாய தத்துவம் செயல்படாத வீடுகளில், காம்பவுண்ட் வால் இல்லாத வீடுகளில் ஆகாய தத்துவம் செயல்படாது. ஆகாய தத்துவம் செயல்படாட்டி வீட்டிற்கு வெளியில் இருந்து வாஸ்து ரீதியான ஒரு பிரச்சனை. அப்ப எல்லாரும் கேட்கிற கேள்வி, சார் சிட்டிக்குள்ள இப்படி காம்பவுண்ட் வால் இடம் இல்லைன்னு அப்படின்னு எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி. அதாவது வீடு என்பது எப்பவுமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க, நம்ம மட்டும் வாழக்கூடிய பகுதி அப்படின்னு நம்ம நினைக்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுவே தவறு. ரெண்டாவது, நம்ம வாழக்கூடிய அந்த பகுதி அப்படிங்கிறது உயிரோட்டமா வச்சு. என்ன சார் அது உயிரோட்டமா வச்சுக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம ஏன் சார் போய் சந்திர கிரகத்துல நம்ம வாழ்றது இல்லை, நம்ம ஏன் செவ்வாய் கிரகத்துல வாழ்றது இல்லை, மற்ற கிரகத்துல இருக்கிற வேற கிரகத்துல நம்ம ஏன் வாழல? ஏன்னா அங்கெல்லாம் பஞ்சபூதங்கள் செயல்படுவது. எங்கெங்கெல்லாம் பஞ்சபூதங்கள் செயல்படுகிறதோ இங்கதான் உயிர் வாழ தகுதியான இடம் அப்படின்னு. நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய 5 விஷயங்கள் தான் பஞ்சபூதம்னு சொல்றோம். இந்த பஞ்சபூதங்கள்ல ஏதோ ஒன்று இல்லாத இடத்தும் கூட அது உயிர் வாழ தகுதி இல்லாத இடம். நீர் இல்லாத இடத்தில் உயிர் வாழ முடியுமா? நெருப்பு இல்லாத இடத்தில் உயிர் வாழ முடியுமா? அல்லது காற்று இல்லாத இடத்தில் உயிர் வாழ முடியுமா? அல்லது நிலம் இல்லாத இடத்தில் உயிர் வாழ முடியும்? அப்ப இந்த பஞ்சபூதங்கள்ல ஏதோ ஒரு விஷயம் இல்லாட்டி கூட அந்த இடம் உயிர் வாழ தகுதியற்ற இடமாகும். அப்ப இந்த பஞ்சபூதங்கள் 5 ஒருங்கிணை பெற்ற இடம் அப்படிங்கிறது நம்ம வாழக்கூடிய இந்த பூமி. அப்ப இந்த பஞ்சபூதத்தை சமநிலைப்படுத்துவது இந்த ஆகாய தத்துவத்துக்குரிய வேலை. சக்கரை பிடிக்கும், சக்கரை நல்லா இனிப்பாத்தே இருக்கும், அதுக்காக நம்ம 2 கிலோ சக்கரை எடுத்து கவனம் சாப்பிட முடியுமா? அதுக்குன்னு ஒரு அளவு இருக்குல்ல. அதுக்குள்ள தண்ணியில போட்டு அது எந்த அளவுல இது பண்ணணுமோ அதை சரி வேற பயன்படுத்தினா மட்டும்தான் அதை சாப்பிட முடியும். நல்லா இருக்குங்கிறதுக்காக அப்படியே குட்டிக்க முடியுமா? காரம் பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே காரத்தை சாப்பிட முடியுமா? எல்லாத்துக்கும் ஒரு லிமிட். அப்ப அதை சமநிலைப்படுத்தணும். அந்த சமநிலைப்படுத்துவதனுடைய வேலைதான் இந்த ஆகாய தத்துவத்துடைய பணி. வீட்டிற்கு வெளியில் இருந்து
எந்த ஒரு பிரச்சனையும் வீட்டுக்குள் வராமல் தடுப்பதுதான் ஆகாய தத்துவத்துக்குரிய பணின்னு சொன்னோம். அதே போல பஞ்ச பூதங்கள் எங்கெங்கு உள்ளதோ அங்குதான் அது உயிர் வாழ தகுதியான இடம். அப்ப ஒரு வீடு அப்படின்னு இருக்குன்னா இந்த பஞ்ச பூதங்கள் உலாவும். ஒரு வீடு இருக்குன்னா சூரிய வெளிச்சம் வந்துட்டு போகும் உள்ள, ஒரு காற்றுங்கிறது வந்துட்டு போகணும். அப்ப சார் சிட்டி இடம் தானே, எங்கே இருந்தா என்ன? ஏன் அங்க உங்களுக்கு இடம் கிடைக்காதுன்னு நினைக்கிறீங்க? 850 சதுரடி இடம் வாங்கிட்டு 780 சதுரடியில வீட்டை கட்டிட்டீங்கன்னா இடம் இருக்காதுதான், காம்பவுண்ட் வால் அமைக்க முடியாதுதான், அங்க ஆதாய தத்துவம் செயல்படாதுதான். எப்பயுமே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் சார், நம்ம எங்க இடம் வாங்கினாலும் சரி, வில்லேஜ்ல இருந்தாலும் சரி, சிட்டில இருந்தாலும் சரி, எங்கேயா இருந்தாலும் சரி, 1/3 காலி இடம் கண்டிப்பாக இருக்கவே வேண்டும். 900 சதுரடி இடம் 600 சதுரடிக்கு மேல வீடே கட்டணும். 800 சதுரடி தான் இடம், 550 சதுரடி தான் வீடு கட்டணும். சார் இருக்கிறது 600 சதுரடி, 350 சதுரடி வீடு கட்டணும். 600 சதுரடி இடத்துல 550 சதுரடி இடத்த கட்டிட்டா வீட்டை கட்டிட்டீங்கன்னா இடம் இருக்காது சார். தவறு. அப்ப ஒரு வீடு என்பது உயிரோட்டமா இருக்கணும் அப்படின்னா, உயிர்ப்பிப்போட வச்சுக்கணும்னா அந்த வீட்டில் பஞ்சபூதங்கள் உலாவணும். அப்ப பஞ்சபூதங்கள் உலாவக்கூடிய அந்த வீட்டுலதான் ஃபர்ஸ்ட் வாஸ்து குறைபாடு அப்படிங்கிறது. அப்ப இதுல நீருக்குரிய இடம், நெருப்புக்குரிய இடம், நிலத்திற்குரிய இடம், காற்றுக்குரிய இடம், ஆகாயத்திற்குரிய இடம் எது எதுன்னு பார்த்துட்டோம். ஒரு ஆகாய தத்துவம் அப்படிங்கிறது காம்பவுண்ட் வால் இல்லை. அப்ப அந்த காம்பவுண்ட் வால் இல்லை என்றால், ஆகாய தத்துவம் செயல்படவில்லை என்றால் எது போன்ற பிரச்சனைகள் சார்? ஒரு திசைகளும் பாதிக்கப்பட்டால் கண்டிப்பாக அந்த திசை ரீதியாக பிரச்சனைகள் வந்தே தீரும். வடக்கு திசை பாதிக்கப்பட்டாலே ஒரு வீட்டுல வருமான செல்வ செழிப்பே இருக்காது. வடகிழக்கு திசை பாதிக்கப்பட்டால் வீட்டுல ஒரு லட்சுமி கடாட்சமே இருக்காது. குழந்தைகளுக்கு பிரச்சனை வரும், நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரும், வேறுபாடம் பாதிக்கப்படும், கல்வி அறிவு பாதிக்கப்படும். கிழக்கு திசை பாதிக்கப்பட்டால் ஒரு ஆன்மாவுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது பாதிக்கப்படும். வீட்டுல ஆண் வாரிசு அப்படிங்கிறது இல்லாம போயிடும். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் ஏற்படும். வடகிழக்கு தென்கிழக்கு திசை அக்னிமுறை பாதிக்கப்பட்டாலே வீட்டை போய் டைரக்டா நீங்க கேட்கலாம், உங்களுக்கு எவ்வளவு சார் கடன் இருக்கு, இந்த வீடு கட்டினோடனே யாராவது தற்கொலை முயற்சி பண்ணாங்களா, தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களான்னு கேட்கும். யாராவது கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கா வீட்டுல அப்படின்னு கேட்கும். தெற்கு திசை பாதிக்கப்பட்டாலே இடத்துல சொத்து தகராறு, வீண் வம்பு வழக்கு தகராறு, சகோதரர்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள், இது மாதிரி வரும். தென்மேற்கு திசை பாதிக்கப்பட்டாலே வீட்டில் உள்ள பெண்களுக்கு ஒழுக்க குறைபாடு ஏற்படும். வீட்டில் உள்ள ஆண்மகன் ராஜ போதைக்கு அடிமையாகும். மேற்கு திசை பாதிக்கப்பட்டாலே வீட்டுக்குன்னு ஒரு வளர்ச்சியே இருக்காது, சோம்பேறித்தனமா இருப்பாங்க. ஒரு வேலைக்கு வேலை அப்படிங்கிறது சரியா அமையாது. பெண்களுக்கு திருமண தாமதமாகும். வடமேற்கு திசை பாதிக்கப்பட்டாலே வயிறு சம்பந்தப்பட்ட, குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும், கேன்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும், வம்பு வழக்குகள் வரும். வீட்டுல கம்மன் இருக்க எங்கேயாவது ஒரு ஜாமீன் கழித்து போட்டு மாட்டிக்குவோம். அப்ப ஒவ்வொரு திசைகளும் பாதிக்கப்பட்டால் கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வரப்போகுது, அதுல மாற்றுக்கருத்தே கிடையாது. அப்ப ரீதியா சரியா அமைச்சுட்டா அந்த பிரச்சனை நம்ம தப்பிச்சுக்கலாம். இதுல பாருங்க, தத்துவம் அப்படிங்கிறது வீட்டுக்கும் காம்பவுண்ட் வாலுக்கும் இடைப்பட்ட பகுதியில் செயல்படுகிறது அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்படி செயல்படுத்தப்பட்டாலும் தவறுகளா இருந்துச்சு. எது போல தவறுகள், எதுல இருந்து நம்ம தற்காத்துக் கொள்கிறது, எது மாதிரியான பாதிப்பை உண்டாக்குகிறதுன்னு பாருங்க. சும்மா ஒரு புரிதலுக்காக, இப்படி ஒரு ரோடு போகுதுன்னு வச்சுக்கோங்க, இப்படி ஒரு பிளாட் இருக்கு, அதே மாதிரி தெற்கு பக்கம் ஒரு ரோடு போகுதுன்னு வச்சுக்கோங்க, அதுல இப்படி ஒரு பிளாட், இந்த பக்கம் ஒரு பிளாட், இப்படி ஒரு 6 பிளாட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மொத்தத்துக்கு ஒரு 6 பிளாட். இந்த 3 பிளாட்டும் வடக்கு பார்த்த பிளாட், 1 2 3, இந்த 3 பிளாட். இந்த 3 பிளாட்டும் தெற்கு பார்த்த பிளாட். ஒரு புரிதலுக்காக வச்சு நான் பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஆகாய தத்துவத்துக்குரிய பணி என்ன, ஆகாய தத்துவம் தவறுதலாக இருக்கு அப்படின்னா என்ன பாதிப்பு ஏற்படும், இதை நான் பார்த்துக்கணும்.
அப்ப இதுல எதுலுமே காம்பவுண்ட் வால் இல்லைன்னு அர்த்தம். இதுல எதுலுமே காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது இல்லை. அப்ப இதுல பாருங்க, ஒரு சின்ன விஷயம் பார்ப்போம். ஒரு வீட்டுல நீர் தத்துவம் சார்ந்த விஷயங்களை, போரு, கிணறு, தண்ணி தொட்டி எல்லாம் நீர் தத்துவம் சார்ந்த விஷயம், அதை எங்க அமைக்கணும்னா வடகிழக்கு மூலை என்று சொல்லக்கூடிய ஈசானிய மூலையில அமைக்கணும். போரா இருக்கட்டும், கிணறா இருக்கட்டும், தண்ணி தொட்டியா இருக்கட்டும், ஏதா இருக்கும். அப்ப இதுல பாருங்க, இந்த 1ஆம் நம்பர் பிளாட்டுக்கு இதுதான் வடகிழக்கு மூலை, 2ஆம் நம்பர் பிளாட்டுக்கு இதுதான் வடகிழக்கு மூலை, 3ஆம் நம்பர் பிளாட்டுக்கு இது, 4ஆம் நம்பர் பிளாட்டுக்கு இது, 5ஆம் நம்பர் பிளாட்டுக்கு இது, 6ஆம் நம்பர் பிளாட். அப்ப இடத்துடைய வடகிழக்கு மூலையில நம்ம போரு, கிணறு, தண்ணி தொட்டி சார்ந்த விஷயங்களை செய்யணும். அது தவறே கிடையாது, கரெக்ட், அங்க பண்ணிடலாம். ஆனா இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, வாஸ்து சாஸ்திர ரீதியாக நம்ம வீட்டுல, நம்மளோட இடத்துல, வீட்டுக்கு பக்கத்துல போரோ, கிணறோ, தண்ணி தொட்டியோ அமைக்கணும்னா நம்மளுடைய இடத்தில் கிழக்கு மைய புள்ளியிலிருந்து வடக்கு மைய புள்ளி வரை உள்ள பகுதிகளில் சிறப்பாக அமைத்துக் கொள்ளலாம். மாறாக வேற எந்த திசையில் இருந்தாலும் அது நம்மளுடைய வீடு இருக்கிற இடத்திலிருந்து 108 அடி தள்ளி இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா அந்த வீட்டுல நீர் குத்தல் அப்படிங்கிறது ஏற்படும், அந்த திசை பாதிக்கப்படும். அப்ப இதுல பாருங்க, இந்த 1ஆம் நம்பர் பிளாட்காரவங்க சரியான இடத்துல போட்டிருக்காங்க. ஒவ்வொரு பிளாட்காரவும் அவங்களுடைய இடத்துல சரியா போட்டிருக்காங்க. ஆனா பாருங்க, 1ஆம் நம்பர் பிளாட்காரங்களுக்கு இந்த 6ஆம் நம்பர் பிளாட்காரவங்க போட்டிருக்க போர் அப்படிங்கிறது அக்னி மூலை. 1ஆம் நம்பர் பிளாட்காரவங்களுக்கு 2ஆம் நம்பர் பிளாட்காரவங்க போட்டிருக்க போரு வாயு மூலை. 2ஆம் நம்பர் பிளாட்காரவங்களுக்கு 3ஆம் நம்பர் பிளாட்காரவங்க போட்டிருக்க போரு வாயு மூலை. 2ஆம் நம்பர் பிளாட்காரவங்களுக்கு 4ஆம் நம்பர் பிளாட்காரவங்க போட்டுக்கிறது நிருதி மூலை. 5ஆம் நம்பர் பிளாட்காரவங்க போட்டுக்கிறது அக்னி மூலை. அப்ப ஒரு பிளாட்டுக்கு இன்னொரு பிளாட்டுக்கு 108 அடியா சார் கேப் இருக்கும். 108 அடிக்குள்ள 4 பிளாட் வச்சிருவோம். கண்டிப்பா இந்த இடத்துல இந்த போர்னால பாதிப்பு ஏற்படுமானா கண்டிப்பா ஏற்படும், அந்த திசை பாதிக்கப்படும். அப்ப வீட்டுக்கு வெளியில அப்ப சார் நம்ம வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை வாஸ்து ரீதியாக தவறு இருக்கும். நம்ம வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை வாஸ்து ரீதியா தவறு. அப்ப நம்ம என்ன செய்யலாம் சார், இந்த தவறுலாம் இருக்கு, அதனால எவ்வளவு நஷ்டம் இருந்தாலும் சரி அதை நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். ஏன்னா நமக்கு வாழணும், வெற்றி பெறணும், நோய் நொடிகள் இல்லாமல் இருக்கணும், எந்த தடையும் இருக்கக்கூடாது. அப்ப அதனால எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் சரி நமக்கு பாதிப்பு இல்லாம இருக்கணும்னா அதை இடிச்சு சரி செஞ்சாரு. ஆனா பக்கத்து வீட்டுக்காரங்க போட்டிருக்க போரு, பக்கத்து வீட்டுக்காரவங்க வச்சிருக்க கிணறு, பக்கத்து வீட்டுக்காரவங்க போட்டு கண்டிருக்க செப்டிக் டேங்கு, பக்கத்து வீட்டுக்காரவங்க கண்டிருக்க டாய்லெட் பாத்ரூம்னாலும் அவங்க பிரச்சனை வருது அப்படின்னா அவங்கள்ட்ட போய் இடிங்கன்னு சொல்ல முடியுமா சார்? ஃபர்ஸ்ட் சொல்றது கரெக்டா? அப்ப எந்த இடத்திலும் இது போன்ற பஞ்சபூதங்கள் சார்ந்த நீர்னாலோ, நிலத்தினாலோ, நெருப்பினாலோ, காற்றினாலோ வரக்கூடிய இந்த பிரச்சனையில இருந்து தற்காத்துக் கொள்வதற்கு தான் அந்த இடத்துல ஆகாய தத்துவம் செயல்படணும். அப்ப அந்த வீட்டுல சுத்தி வர காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது நம்ம வசிக்கக்கூடிய வீட்டுல அமைச்சிட்டோம் அப்படின்னா வீட்டை சுத்தி ஆகாய தத்துவம் செயல்பட ஆரம்பிச்சிடும். அப்ப ஆகாய தத்துவம் செயல்பட்டுட்டாலே வீட்டிற்கு வெளியில் இருந்து வரக்கூடிய, அதாவது நீரினாலும் வேற பிரச்சனை இருக்குது, வாஸ்து ரீதியாக சரி செஞ்சுட்டா எல்லாமே சரியாயிடும், ஆகாய தத்துவம் செயல்பட்டுட்டா பூர்ணம் சரியாயிடும் சொல்லணும். பஞ்சபூதம் சார்ந்த விஷயம், நீரினால் வரக்கூடிய பிரச்சனை, நெருப்பினால் வரக்கூடிய பிரச்சனை, காற்றினால் வரக்கூடிய பிரச்சனை, நிலத்தினால் வரக்கூடிய பிரச்சனை, இதெல்லாம் பஞ்சபூதம் சார்ந்த விஷயங்கள். வீட்டுக்கு வெளியில் வரக்கூடிய பிரச்சனைகள் இருந்து தம்மை தற்காத்துக் கொள்வதுதான் அந்த ஆகாய தத்துவத்துக்குரிய பணி. அப்ப ஒரு வாஸ்துல பஞ்சபூதங்களின் பங்கு என்ன அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் புரியுதுங்களா சார்? நான் பேசுற வகுப்பு எல்லாத்துக்கும் புரியுதுங்களா சார்? நல்லா புரியுதுங்க சார். புரியுது சார். சம்டைம்ஸ் எக்கோ ஆகுது சார். ஓகே ஓகே சார், புரியுது சார். கொஞ்சம் தெளிவா இருந்தா நல்லா இருக்கு சார். எக்கோ ஆகுது சார். உங்க சைடு ஏதாவது இஷ்யூவா இருக்கு சார்? நம்ம சைடு ஆடியோ இஷ்யூ இல்ல சார், கிளீனா தான் கேக்குது சார். ஆடியோ கிளியரா இருக்குங்க சார். ஓகே, நன்றி. மீட் பண்ணிக்கணும். நம்ம சைடு இல்ல, உங்க சைடு ஏதாவது இஷ்யூவா இருந்தா அப்படி ஊதிப்போம். ஓகே, மீட் பண்ணிக்கணும். அப்ப பூமியின் பங்கு அப்படிங்கிறது இதுதான்.
அடுத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் மியூட் பண்ணிக்கீங்க, பேசுவோம். ஓகே. அடுத்து இந்த வாஸ்து எதன் அடிப்படையில் செயல்படுகிறது அப்படின்னு பாக்குறோம். நவ கிரகங்களின் அடிப்படையில் இந்த வாஸ்து செயல்படும். ஆக்சுவலி நவ கிரகங்கள் அப்படின்னாவே எல்லா பேருக்குமே தெரியும். நவ கிரகங்கிறது மொத்தம் 9 கிரகங்கள் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். 9 கிரகங்கள் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது என்று சொல்லக்கூடிய 9 கிரகங்களை தான் நம்ம நவ கிரகங்கள்னு சொல்றோம். அப்ப இந்த 9 நவ கிரகங்களின் அடிப்படையில் வாஸ்து செயல்படுது. அப்ப இதுல முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், கண்டிப்பாக இதனுடைய புரிதல் இருக்கக்கூடிய விஷயம். அதனால அதோடைய அவேர்னஸ் ஓட்டுனேன். இதுல என்ன அப்படின்னா, இந்த நவ கிரகத்துடைய வேலையில தான் வாஸ்து ரீதியாக இருக்கிற எதிர்கருத்துகளுக்குரிய விடையே கிடைக்கக்கூடிய இடம். அது என்ன சார்? இப்ப பஞ்சபூதங்கள் அடிப்படையில் செயல்படுகிறது பேச்சு. ஒரு வீடு ஒரே மாதிரி, அண்ணன் தம்பி 2 பேர், ரமேஷ் சுரேஷ் 2 பேர் அண்ணன் தம்பி, ஒரே மாதிரி வீடு கட்டி வச்சுக்காரு அப்பா, அல்லது இவங்களே அண்ணன் தம்பி 2 பேர் ஒரே பில்டத்தை கொடுத்து ஒரே நாள் தொடங்கி தனித்தனி காம்பவுண்ட் வாளுடைய தனித்தனியா இவரு ஒரு 2000 சதுரடியில வீடு, அவருக்கு ஒரு 2000 சதுரடியில வீடு, எல்லாமே போர் முதற்கொண்டு தனித்தனியா, காம்பவுண்ட் வால் முதற்கொண்டு தனித்தனியா ஒரே மாதிரி. இந்த இடத்துல பாத்ரூம் எங்கேயோ அதே மாதிரி அந்த, இந்த இடத்துல ஹால் எங்கேயோ அதே மாதிரி அந்த, இந்த இடம், இந்த வீட்டுல என்ன கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்களோ அதே இடத்துல அந்த கலர்ல அதே இடத்துல பெயிண்ட், அதே கலர், ஒரே மாதிரி ஒரே பில்டத்தை கொடுத்து கட்டியிருக்காங்க. அல்லது ஒரே மாதிரி கட்டின வீட்டை 2 பேரும் தான் ஆளுக்கு ஒரு வீட்டை வாங்கிட்டாங்க. இலவசம். இந்த இடத்துல அண்ணன் அந்த வீட்டுக்கு போனதுல இருந்து அவருக்கு எப்பயும் போல முதல்ல என்ன வருமானம் இருந்துச்சோ அதே போல வருமானம், எந்த ஒரு தடையும் இல்லை, எந்த ஒரு தடையும் இல்லை. அங்க எப்ப போனாலும் அப்ப மிகப்பெரிய ஒரு தொழில் நஷ்டம், வீண் விரையும், ஏதோ ஒண்ணு. அப்ப இதுக்கு வாஸ்து ரீதியாக இவருக்கு ஒரு சந்தேகம் வருது, இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி இருக்கு. அப்ப 2 பேரும் ஒரே மாதிரி வீடு, ஒருத்தருக்கு பாதிப்பு இல்லை, ஒருத்தவங்களுக்கு பாதிப்பு கொடுக்குது. அப்ப நமக்கு என்ன தோணும்? வாஸ்தெல்லாம் பொய் சார் உடனே. அப்ப இந்த இடத்துலதான் நவகிரகத்துடைய பங்கு அப்படிங்கிறது பெரிய லெவல்ல வேலை செய்யுது. நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இடத்திற்கும் ஒரு கிரகத்தின் ஆதிக்கம் உண்டு. அதாவது வடக்கு திசை அப்படிங்கிறது நவகிரகத்துல குரு பகவானுடைய இடம் வடக்கு, சுக்கிரனுடைய இடம் அப்படிங்கிறது கிழக்கு, சனி பகவானுடைய இடம் மேற்கு, செவ்வாயுடைய இடம் தெற்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கீங்க சார். அதே தென்கிழக்கு திசை, சந்திரனுடைய இடம் தென்கிழக்கு திசை. வடகிழக்கு திசை, புதனுடைய இடம் வடகிழக்கு. தென்மேற்கு, ராகுவுடைய இடம் தென்மேற்கு, கேதுவுடைய இடம் வடமேற்கு. மையம், சூரியனுடைய இடம் மையம். அப்ப ஒரு இடத்திலே ஒரு கிரகத்தின் ஆதிக்கம் இருக்கு. சரி, இதுல வாஸ்துல நவகிரகத்துடைய பங்கை பத்தி பேசிட்டு இருக்கோம். அப்ப ஒரு திசையில ஒரு கிரகத்துடைய ஆதிக்கம் இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன சார்? எல்லாரும் நவகிரக ஸ்தலத்துக்கு போயிருப்பீங்க. சிவன் கோயில்கள்ல எல்லாத்துலயும் நவகிரக ஸ்தலமும் இருக்கும். தனிப்பட்ட முறையில் நவகிரக ஸ்தலத்துக்கு போயிருப்பீங்க. அங்க எல்லாரும் இப்போ பாத்தீங்கன்னா இங்க நம்ம எப்படி அமைச்சிருக்கோமோ இதே போலதான் நவகிரகங்கள் அங்க அமைஞ்சிருக்கும். மையத்துல சூரியன் இருக்கும், இந்த பக்கம் கிழக்கு பக்கம் சுக்கிரன் இருப்பாரு, மேற்கு பக்கம் சனி பகவான் இருக்கும்,
தெற்கு பக்கம் செவ்வாய் இருக்கும், வடக்கு பக்கம் குரு பகவான் இருப்பாரு, வடகிழக்குல புதன் இருப்பாரு, தென்மேற்குல ராகு, தென்கிழக்குல சந்திரன், வடமேற்குல கேது. இப்ப இதே போலதான் முடிஞ்சது எல்லா கோயில்களும். அப்ப என்ன அர்த்தம்னா, அந்தந்த திசைகளில் அந்தந்த கிரகம் ஆதிக்கம் பொருந்தியது, வலிமை பொருந்தியது, அந்த கிரகத்துடைய திசை. அப்ப இதுல பாருங்க, முக்கியமான ஒரு விஷயம். நம்ம முதல்ல இப்ப ஒரு ரெண்டு நிமிஷம் முன்னாடி பேசியிருந்தோம். அண்ணனுக்கு எந்த ஒரே வீடு, அப்ப அண்ணனுக்கு அந்த வீட்டுக்கு போனது எந்த பாதிப்பும் இல்ல, தம்பிக்கு போனவனே பாரு. அப்ப அவர் ஒரு வாஸ்து நிபுணரை கூட்டிட்டு வந்து காட்டுறாரு தம்பி. சார், இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு பிரச்சனை. இந்த வீட்டுல ஏதாவது வாஸ்து குறைபாடு இருக்கான்னு பாருங்கன்னு சொல்ற. அப்ப அவர் சொல்றாரு, சார் இந்த வீட்டுல படிக்கட்டு அப்படிங்கிறது வடகிழக்கு திசையில படிக்கட்டு இருக்கு, வடகிழக்கு திசையில படிக்கட்டு வரக்கூடாது சார். ஏதோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இருக்குங்க, ஏதோ ஒண்ணு வரக்கூடாத விஷயம் வடகிழக்கு திசையில வந்துச்சு, படிக்கட்டு தப்பு சார்னு சொல்றாரு. அப்ப இந்த படிக்கட்டை எடுத்துருங்கன்ற. அப்ப இவருக்கு உடனே எங்க இவரோட மைண்ட் போகும், தன்னுடைய அண்ணன் வீட்லயும் இதே போலதானே இருக்கு, அவருக்கு எந்த பாதிப்பும் இல்லைல்ல அப்படின்னு உடனே என்ன போகும். அப்ப இந்த இடத்துல ஒரு வாஸ்து புரிதல் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துலதான் ஒரு வாஸ்துவில் நவ கிரகம் அப்படிங்கிறது மிகப்பெரிய லெவலில் வேலை. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த திசை பாதிக்கப்படுகிறதோ, எல்லாம் எழுதிட்டீங்கன்னா, எந்த திசை பாதிக்கப்படுகிறதோ, வடகிழக்கு திசையில படிக்கட்டு இருக்குன்னு சொன்னோம். அப்ப அந்த வடகிழக்கு திசையில படிக்கட்டு இருக்குன்னா வடகிழக்கு திசை பாதிக்கப்பட்டிருக்கணும், வேற ஒண்ணு. எந்த திசையில வரக்கூடாது வந்துருச்சுன்னா அந்த திசை பாதிக்கப்பட்டிருக்கணும். அப்ப எந்த திசையில பாதிப்பு ஏற்படுகிறதோ அந்த திசையின் நவகிரக அதிபதி, இப்ப வடகிழக்கு திசை பாதிக்கப்பட்டிருக்கு, அப்ப வடகிழக்கு திசையோட நவகிரக அதிபதி புதன். அந்த திசையின் நவகிரக அதிபதி அவருடைய ஜாதகத்தில் உச்ச பலன் பெற்று இருந்தால், அவங்க ஜாதகத்துல அந்த கிரக வலிமையை பெற்று இருந்தால், வாஸ்து ரீதியாகவே அந்த திசை பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவங்களுக்கு எந்த பாதிப்பையும் கொடுக்காது. மாறாக அந்த திசையும் பாதிக்கப்பட்டு அந்த திசையுடைய கிரகமும் அவருடைய ஜாதகத்தில் கெட்டு இருந்தால் அவருக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும். அதுவே அந்த கிரகத்துடைய தசையோ புத்தியோ நடந்தால் அந்த வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய சூழ்நிலை, வீட்டை விற்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும். வேற ஒண்ணுமே இல்லை. வாஸ்து ரீதியா எல்லாமே கரெக்டா கட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு கிரகம் கெட்டு போனா என்ன, நல்லா இருந்தா எனக்கு கெட்டு போன கிரகத்தை சரி செய்ய முடியாது. ஆனா தவறு கட்டின வீட்டை சரி செய்ய முடியும், செய்யாம வீட்டை சரியா கட்ட முடியும். அப்ப வீட்டை சரியா கட்டிட்டா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம இந்த சப்ஜெக்ட்ல நவகிரகத்துடைய பங்கு என்ன அப்படின்னு பார்த்தோம். அப்ப நவகிரகத்துடைய பங்கு அப்படிங்கிறது என்னன்னா, ஒரே மாதிரி ஒரு வீடுகள் இருக்கு, ஒரே மாதிரி வீடுகள்ல ஒருத்தவங்களுக்கு ஒரு தவறு ஏற்படுற பட்சத்துல அவங்களுக்கு பாதிப்பு இல்லை, இன்னொருத்தவங்களுக்கு பாதிப்பு. நம்ம சொல்லுவோம், சார் இந்த மூலையில இந்த அறை வரவே கூடாது சார்னு சொல்லுவோம். அப்ப அவர் சொல்லுவார், சார் எங்க பெரியப்பா வீட்டுல அப்படிதான் சார் இருக்கு, எப்ப அந்த வீட்டுக்கு அவர் போனாரோ அப்பதான் சார் அவர் கோடீஸ்வரன் ஆனார். தவறுகள். அப்ப இதுல என்ன ஒரு விஷயம்னா, எந்த திசை பாதிக்கப்பட்டுள்ளதோ அந்த திசையுடைய நவகிரகம் அப்படிங்கிறது அவங்க ஜாதகத்தில் வலிமையாக இருந்தால் அவருக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அந்த நவகிரகமும் பாதிக்கப்பட்டு வாஸ்து ரீதியாக அந்த திசையும் பாதிக்கப்பட்டால் அவருக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுத்தும். புரியுதுங்களா? நான் சொல்ற விஷயம் புரியுதுங்களா சார் எல்லாத்துக்கும்? சூப்பரா புரியுது சார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு இடத்திற்கும் ஒரு தெய்வத்தின் ஆதிக்கம் அப்படிங்கிறது. ஒரு இடத்த ஒரு தெய்வத்தின் இடம். இப்ப வடக்கு திசை அப்படிங்கிறது குபேரனுடைய இடம். வடகிழக்கு திசை ஈசானிய பகவான்.
கிழக்கு திசை இந்திரன். தென்கிழக்கு திசை அக்னி பகவான். தென்மேற்கு திசை யம தர்மன். யம தர்மனின் திசை தென்மேற்கு திசை நிருதி பகவான். மேற்கு திசை வருணன். வடமேற்கு திசை வாயு பகவான். அப்ப ஒரு ஒரு திசையிலும் ஒரு ஒரு கிரகத்தின் ஆதிக்கம். அப்ப ஒரு இடத்துடைய மையம், இதனுடைய கிரகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாருங்க. இதோடைய தெய்வம் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா பிரம்மன். இடத்துடைய மையம், வீட்டுடைய மையம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தென்மேற்கு மூலையில் இருந்து வடகிழக்கு மூலைக்கு ஒரு நேர்கோடு இப்படி வரையணும். அதே போல வாயு மூலையிலிருந்து அக்னி மூலைக்கு ஒரு நேர்கோடு வரையணும். இந்த ரெண்டு நேர்கோடு சந்திக்கக்கூடிய இந்த புள்ளி அப்படிங்கிறது மையப்புள்ளி. இது ஒரு வீடு. இது இடம் இல்ல சார், இது ஒரு வீடு. காம்பவுண்ட் வால் கிடையாது, இது ஒரு வீடு. சுத்தி வர இருக்கிற வீடு. இந்த வீட்டுல இத தென்மேற்கு மூலையிலிருந்து வடகிழக்கு மூலைக்கு ஒரு நேர்கோடு வரைந்தாலும் சரி, வடமேற்கு மூலையிலிருந்து தென்கிழக்கு மூலைக்கு ஒரு நேர்கோடு வரைந்தாலும் சரி, இது ரெண்டு சந்திக்கக்கூடிய புள்ளி அப்படிங்கிறது மையப்புள்ளி. அப்ப இதனுடைய கிரகம் தான் சூரியன், இதனுடைய தெய்வம் தான் பிரம்மன். அப்ப பிரம்மனுடைய ஸ்தானம் இது, பிரம்மனுடைய இடம், பிரம்மன் அமர்ந்த இடம். அப்ப பிரம்மன் அமர்ந்த இடத்துக்கு, இந்த இடத்துக்கு பேர் தான் பிரம்மஸ்தானம். அப்ப சார் இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு இடத்துக்கு வாஸ்து பார்க்க போறோம் அல்லது நம்மளே வீடு கட்டியிருக்கோம் அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடிய முதல் விஷயம் அப்படிங்கிறது அந்த வீட்டுல பிரம்மஸ்தானம் சரியா இருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேற இடங்கள்ல எந்த பாதிப்புகள் வந்தாலும், கடன் பிரச்சனை வரும், நோய் நொடிகள் பிரச்சனை வரும், வம்பு வழக்குகள் பிரச்சனை வரும், பண கஷ்டம் வரும், வேற ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும், படிப்பு சார்ந்த பிரச்சனைகள், உடல் சார்ந்த பிரச்சனைகள், மனசு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அக்கம் பக்கம் இருக்கிற பிரச்சனைகள் வரும். ஆனா இந்த பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டுருச்சுனாலே அந்த வீட்டுல வேற கடன் பிரச்சனையும், நோய் நொடிகள் பிரச்சனையோ, வம்பு வழக்கு பிரச்சனையோ வராது. உயிர் சம்பந்தப்பட்ட பாதிப்பு வரும். உயிர் சம்பந்தப்பட்ட பாதிப்பு. அதாவது பிரம்மஸ்தானம் பாதிக்கப்பட்டால் கண்டிப்பாக உயிர் சம்பந்தப்பட்ட பாதிப்பு வரும். சூரியன் நல்லா இருந்தா வீடு கட்டி அதிகபட்சம் 2 வருஷத்துக்குள்ள அந்த பாதிப்பு வரும். சூரியன் நல்லா இருந்தா. சூரியன் கெட்டு போயிட்டா வீட்டு வேலை ஆரம்பிச்சு 6 மாசத்துக்குள்ளே வந்துடும். இப்பதான் சார் வீடு கட்டலாம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்க, 3 மாசத்துக்குள்ளே. இப்பதான் கிரக பிரவேசம் முடிஞ்சு 25 நாள் தான் சார் ஆகுது. உயிர் பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்படும். அப்ப ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய பகுதி இந்த பிரம்மஸ்தானம். மனிதனுடைய தொப்புள் பகுதி தான் மனிதனுடைய பிரம்மஸ்தானம். அதுல உச்சந்தலையையும் பாதத்தையும் அளந்து பாத்தீங்கன்னா, வலதுபுறம் இடதுபுறம் அளந்து பாத்தீங்கன்னா சரியான மையத்துல தொப்புள் பகுதிங்கிறது. ஒரு உயிர் ஜனனமாகிற பகுதி. பிரம்மன் படைக்கும் கடவுள், சூரியன் ஆத்ம கிரகம். அப்ப அதனுடைய இடத்தில் ஒரு தவறு ஏற்படுகின்ற பட்சத்தில் உயிர் பாதிப்புங்கிறது ஏற்படும். யாருக்கு சரி? சூரியன். சூரியன் என்றால் நிர்வாகம், முன்னின்று அந்த வீட்டை முன்னின்று நடத்தக்கூடிய நபர். தந்தையா இருந்தா தந்தை, மூத்த சகோதரனா சகோதரன், யாரும் அந்த வீட்டை முன்னின்று வழி நடத்துறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக உயிர் பாதிப்புங்கிறது. அப்ப தவறு இருக்கு அப்படின்னா என்ன தராது, பாதிக்கப்படுறதுன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மைய புள்ளி அப்படிங்கிற இடத்துல ஒரு செவுரு இப்படி வந்துடுறது. மைய புள்ளியில ஒரு செவுரு அப்படிங்கிறது வந்துடுறது, இப்படி வந்துடுறது. அல்லது ஒரு பில்லர் இந்த இடத்துல வர்றது, இப்படி எல்லாம் வந்துருச்சு. அல்லது இப்படி செவுரு வர்றது, இப்படி எது இந்த இடத்துல வந்துட்டாலும் கண்டிப்பா அந்த இடத்துல பிரம்மஸ்தானம் பாதிக்கப்படுதுன்னு அர்த்தம். பிரம்மஸ்தானம் பாதிக்கப்பட்டுருச்சுனாலே கண்டிப்பாக உயிர் பாதிப்பு அப்படிங்கிறது அதுல மாற்றத்தை கிடையாது. உடனே சரி செஞ்ச மிச்ச தவறுதெல்லாம் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் ஒரு 2 மாசம் கழிச்சோ 1 வருஷம் கழிச்சோ கூட சரி செய்யலாம். இப்ப இது போன்ற தவறுகள் இருக்கும் பட்சத்துல உடனடியா எந்த விதமான டிலே இல்லாம
நம்ம அதை சரி செஞ்சோம் எப்பயும். அப்ப இது வந்து கட்டின வீடுகள்ல எப்படி சார் பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற ஒண்ணும் இல்லை. இந்த வீடுங்கிறது 30க்கு 40 அப்படின்னு ஒரு வீடுன்னு வச்சுக்கோங்க. அப்ப 30ன்னா இந்த சைடு 15 அடி இதோட சென்டர் பாயிண்ட், இது 40 அடினா இதோட சென்டர் பாயிண்ட்ங்கிறது 20 அடி. அப்ப அந்த 40 இதுல 40 அடி சென்டர் பாயிண்ட்ங்கிறது 20 அடி. அப்ப 20 அடி இது 15 அடி. இந்த சென்டர் பாயிண்ட்ல ஏதாவது செவுரு வருதான்னு பார்க்கணும். இந்த இணையிற இடத்துல இந்த இடத்துல செவுரு வந்துட்டாலுமே அந்த இடத்துல பிரம்மஸ்தானம் பாதிக்கப்பட்டுக்கலாம். அப்ப இப்ப நம்ம பார்த்தோம் ஒரு வீடு ஒரு வாஸ்துப்படி ஒரு எவ்வாறு இந்த வாஸ்து செயல்படுகிறது, பஞ்சபூதங்களின் அடிப்படையில், நவ கிரகங்களின் அடிப்படையில், திசைகளின் அடிப்படையில் எவ்வாறு இந்த வாஸ்து செயல்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவரா நான் பார்த்துட்டு இருக்கோம். இதுல யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? சொல்லுங்க, பேசணும். இருந்தா பேசணும். சார் கேக்குதுங்களா சார்? இப்ப ஒரு வீட்டுக்கு போன பிறகு ஒரே கடனா இருந்தா, கடன் ஆகுதுன்னா அப்ப அவங்க எந்த இடத்துல பாதிப்பா இருக்குமா? வீட்டு கடன் பிரச்சனை இருந்தாலே தென்கிழக்கு திசை பாதிக்கும். ஒரு வீட்டுல கடன் பிரச்சனை இருந்தாலே தென்கிழக்கு திசை பாதிக்கும். இந்த வீட்டை சுத்தி காம்பவுண்ட் அமைக்கலாம் என்ன பிரச்சனை வரும் சார்? சார் ஒவ்வொருத்தவங்களா பேசுங்க, அப்புறம் தான் நான் பேசுறது. வீட்டை சுத்தி அண்ணாமலை சார். அண்ணாமலை சார் பேசுங்க, மிச்சம் எல்லாரும் மீட் பண்ணுங்க. எல்லாரும் பேசலாம், ஒன்றும் பிரச்சனை மீட் பண்ணுங்க. சொல்லுங்க சார். வீட்டை சுத்தி காம்பவுண்ட் அமைக்கலன்னா என்ன பிரச்சனை வரும்? நீங்க சொன்னது பாத்தீங்கன்னா வீட்டை சுத்தி காம்பவுண்ட் அமைக்கலன்னா வெளியில உள்ள ஒரு பாதிப்பு உள்ள வராதுன்றீங்க. வெளியில இருந்து பாதிப்பு என்ன வரும்? காற்று மூலயமா வரும், இல்ல இது ஏதாவது ஒரு தீய சக்தி? ஒண்ணு இல்ல சார், ஒரு தீய சக்தி அப்படி சொல்ல வந்தேன் நானு. இப்ப நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னேன். இப்ப இந்த இடத்துல ஒருத்தவங்களுக்கு இப்ப இந்த பக்கம் இது ஒரு வீடுன்னு வச்சுக்கோங்க, இந்த பக்கம் ஒரு பிளாட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நமக்கு தெற்கு பக்கம் இந்த பக்கம். உங்களுடைய அக்னி உங்களுக்கு இதுதான் ஈசானிய மூலையா வரும். உங்களுடைய ஈசானிய மூலையில ஒரு போர் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப ஈசானிய மூலையில அவங்க போர் போட்டிருக்காங்க, காம்பவுண்ட் வால் அமைக்கலைன்னா நமக்கு இதே அக்னி மூலையா வரும். அக்னி மூலையில போர் போட்டிருக்காங்கன்னா என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, நமக்கு கடன் பிரச்சனை வரும், நமக்கு வீட்டுல இருக்க பெண்களுக்கு கற்பப்பை சார்ந்த பிரச்சனை வரும், தற்கொலை எண்ணங்கள் வரும், இதெல்லாம் வரும். ஏன்னா நமக்கு அக்னி மூலம் பாதிக்கப்பட்டிருக்குல்ல. அப்ப இதே போட்டீங்க அப்படின்னா பிரச்சனைகளே கிடையாது, அந்த திசை பாதிக்கப்படாது, வேற ஒண்ணு. ஓகேங்க சார். ஒவ்வொருத்தரும் பேரை சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும். கார்த்திக் சார், பிரம்மஸ்தானன்றது இந்த பில்டப் ஏரியாவா இல்ல வெளியில மனையோட வீடு? அதான் நான் சொன்னேன், இது வீடு, காம்பவுண்ட் வால் இல்லை, வீட்டுக்கு தான். ஐயா வணக்கம் ஐயா. என் பேர் தமிழரசன், காஞ்சிபுரத்துல இருந்து. சொல்லுங்க சார். ஐயா, இப்ப பிரம்மஸ்தானம் வந்து சுவர் இல்ல பில்லர் இத மாதிரி ஏதாச்சும் இருந்தா பாதிக்கப்படும் சொல்றீங்க. ஓகே, இப்ப அந்த மாதிரி மத்த எல்லா திசையிலும் எந்தெந்த மாதிரி இடையூறு இருந்தா பாதிப்பு இருக்கும், அது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா. அதாவது சார், ஒரு திசைகளும் இப்ப நம்ம சொன்னேன், இப்ப நம்ம சிம்பிளான ஒரு விஷயத்த மட்டும்தான் பேசிருக்கோம் இந்த 1 ஹவர்ல. இப்ப எக்ஸாம்பிள் நான் சார் முதலே கேட்ட மாதிரி, இப்ப போர் எங்க இருக்கணும்னு சொன்னோம், போர் வடகிழக்கு மூலையில இருக்கணும்னு சொன்னோம். தென்கிழக்குல இருந்துச்சுன்னா அது தவறு, தென்கிழக்கு பாதிக்கப்பட்டுச்சுன்னா அர்த்தம். புரியுதுங்களா இல்லைங்களா சார்? தென்கிழக்குல இருந்தாலும் பாதிக்கப்படுதுன்னு அர்த்தம், வடகிழக்குல இருந்தாலும் பாதிக்கப்படுதுன்னு அர்த்தம். அப்ப என்னென்ன விஷயங்கள் யாரால எங்கெங்க அமர வைக்கணும் அவங்க அங்கிருந்து அமர வைக்கணும். மழை இருந்துச்சுன்னா அது தவறு, அவ்வளவுதான் இருக்குது. ஓகேங்களா சார்? சார் நல்லதுங்க ஐயா, நல்லதுங்க ஐயா, புரியுதுங்க ஐயா. ஓகே சார், நான் உமா பேசுறேன் சார். உமா பேசுங்க. ஒவ்வொருத்தவங்களும் பேசுங்க, எல்லாருமே ஒவ்வொருத்தவங்களும். தரணி பிரியா சார். உமா மேடம் பேசுங்க, அடுத்து தரணி பிரியா மேடம். ஓகே சார். வணக்கம் சார். நான் வந்து என்ன கேட்க நடுவுல பிரம்மஸ்தானம்ன்றது வந்து முற்றம் வச்சு ஒரு பிளான் போட்டிருக்கோம் சார். அந்த பிரம்மஸ்தானம்ன்றது அந்த இடத்துல போட்டிருக்கோம். அது வந்து வீட்டுக்கு அது சரியான மையமா இருக்கணுமா, இல்லைன்னா முன்னாடியும் பின்னாடியும் கொஞ்சம் வித்தியாசம் இருந்தா பரவாயில்லையா? அதாவது முற்றம் அப்படிங்கிறது பிரியா, அந்த காரியம் அது எது வேணா வரலாங்க. முற்றமா வரலாம், ஹாலா வரலாம், பெட்ரூமா வரலாம், எது வேணா வரலாம், செவருதான் வரலாம். ஓகே சார். முன்னாடியும் பின்னாடியும் வித்தியாசம் இருந்தா பரவாயில்ல சார், கொஞ்சம் பின்பக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அடுத்து வாங்க. தயவு செய்து எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுங்க. இந்த வகுப்புங்கிறது கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேல நடக்க போகுது. நீங்க எல்லாரும் அந்த 2 மணி நேரம் முடிகிற வரை எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிறோம். அதனால ஒவ்வொருத்தவங்களா நீங்க பேசுனீங்கன்னா எல்லாத்துக்கும் நான் விளக்கம் கொடுக்க முடியும்.
ஒரே நேரத்துல எல்லாரும் பேசுனீங்கன்னா நம்ம இது பண்ண முடியாது. ஓகேங்களா? அப்ப ஒரு 5 நிமிஷம் இந்த சந்தேக செக்ஷனை முடிச்சு அடுத்த சப்ஜெக்ட் பேர். ஓகே, தாங்க பிரியா மேடம் பேசுங்க. சார் ஆக்சுவலா வந்து தோட்டம் சார், தோட்டத்துல அதாவது எங்க பாட்டி வீட்ல அந்த மாதிரி ஒரு அமைப்புல இருக்கு. அந்த தோட்டத்துல வந்து அக்னி மூலையில வந்து கிணறு இருக்கு சார். ஆக்சுவலா அக்னி மூலையில இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க நீங்க. ஆனா வந்து வாட்டர் சோர்ஸ் அப்படிங்கறதே அங்க தோட்டத்துக்கு வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கதான் இருக்கு வாட்டர் சோர்ஸ், தண்ணி நல்லாவே அங்கதான் வருது. பட் இப்ப வந்து அவங்க வீடு அங்க கட்டணும் அப்படிங்கிறப்போ அந்த கிணறு வந்து எப்படி சார் மூடு ஃபுல்லாவே க்ளோஸ் பண்ணிருந்த மாதிரி ஏதாவது காம்பவுண்ட் போட்டு. நான் ஒரே விஷயம் நான் 2வது பாயிண்ட் ஒரு பாயிண்ட் இல்லைங்க சார். நம்ம வீட்டிற்கு வடக்கு மையத்திலிருந்து கிழக்கு மையம் வரை உள்ள ஈசானிய முனையில தான் போரு கிணறு எல்லாம் இருக்கணும். வேற திசையில இருந்தா அது 108 அடி தள்ளி இருக்கணும். அப்ப அந்த கிணறு 108 அடி தள்ளி நீங்க ஒரு இடத்துல வீட்டை கட்டினீங்கன்னா பிரச்சனை வராது. அது எந்த திசையில இருந்தாலும் சரி, அக்னி முனையில இருந்தாலும் சரி, வாயு முனையில இருந்தாலும் சரி வராது. அப்படியே பக்கத்துல இருக்குன்னா நீங்க வீட்டை சுத்தி காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது கட்டிட்டீங்கன்னா வீட்டுக்கு பஞ்சபூத தத்துவம் வேலை செய்ய ஆரம்பிக்கும், ஆகாய தத்துவம் செயல்பட ஆரம்பிக்கும். ஆகாய தத்துவம் செயல்பட்டா பிரச்சனை இல்லை. சித்ரா தேவி மேடம் மீட் பண்ணுங்க. ஓகே சார். அப்போ வந்து காம்பவுண்ட் கட்டிட்டா வந்து அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆயிடுமா சார்? இல்ல கிணத்தை சுத்தி வந்து ஏதாவது காம்பவுண்ட் வால் மாதிரி ஏதாவது கட்டணும்? வீட்டுக்கு நம்ம எங்க வசிக்க போறோமோ அங்க காம்பவுண்ட். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். ஷோபிகா கோயம்புத்தூர்ல இருந்துங்க. வணக்கம் சார். ஒரே ஒரு நிமிஷம் சார், தயவு செய்து தப்பா எடுத்துக்காதீங்க. நான் எல்லா பேர்த்தோட கேள்விக்கு பதில் சொல்றேன். ஆனா எல்லாரும் நீங்க பண்றது என்னன்னா மீட் பண்ணணும். நான் வந்து ஒருத்தவங்களுக்கு பதில் சொல்லிட்டு இன்னொருத்தவங்களுக்கு இல்ல, எல்லாரும் மீட் பண்ணீங்கன்னா ஒருத்தவங்க கேட்கிற கேள்வி எல்லாத்துக்கும் நான் பதில் தானே. எல்லாரும் கேட்டீங்கன்னா எல்லாரும் பேசுனீங்கன்னா அந்த கிளாஸ் சொல்லலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ண சொல்லுங்க சார். எல்லாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா நானே கூப்பிடுறேன். ஓகே, நானே பேசுறேன், நானே கூப்பிடுறேன். எல்லாரும் இது பண்ணுங்க. சக்திவேல் சார் பேசுங்க. சார், திருமணம் தடைப்படுது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அரசு வேலை தடைப்படுதுங்க சார். மீட் பண்றவங்க தான் தயவு செய்து நான் கூப்பிடுவேன். தயவு செய்து யாரும் அன்மீட் பண்ணாதீங்க. மீட் பண்றவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் கண்டிப்பா நான் கூப்பிடுறேன். அன்மீட் பண்றவங்க கண்டிப்பா பண்ணாதீங்க. பேசுங்க சக்திவேல். சார், திருமணம் தடைப்படுது, அரசு வேலைகளுக்கு முயற்சி செஞ்சுட்டே இருந்தாலும் அதுவும் தடைப்படுதுங்க சார். சார், இன்னொரு விஷயம், எல்லாரும் நம்ம இது நாள் வரையும் 1 ஹவர்ல என்ன சப்ஜெக்ட் பார்த்துருக்கோம் அந்த சப்ஜெக்ட்ல இருந்து மட்டும் கேள்விகள். ஏன்னா வாஸ்துங்கிறது இன்னும் ரொம்ப விஷயங்கள் இருக்கு, அதை பார்க்க போறோம். நம்ம பார்த்த விஷயங்கள்ல மட்டும் சப்ஜெக்ட் கேள்வி. ஓகே, அதை பத்தி நம்ம பார்க்கலாம் சார், பார்த்துட்டு பேசுவோம், மீட் பண்ணிக்கலாம். ஓகே, ரமணி சார் வாங்க. ரமணி சார் வணக்கம் சார். இப்போ வந்து நாங்க வந்து வடக்கு தலைவாசல் வச்சு வீடு கட்டுறதுக்கு பிளான் கேட்டிருந்தோங்க சார் இன்ஜினியர்ஸ் கிட்ட. அவங்க வந்து மாடிப்படி வந்து அதெல்லாம் திருப்பி நான் சொல்றேன். நம்ம பார்க்காத சப்ஜெக்ட்ல யாருமே தயவுசெய்து கேள்விப்பட்டது. நம்ம பார்த்த சப்ஜெக்ட் என்னன்னா திசைகளின் அடிப்படையில் வாஸ்து எவ்வாறு செயல்படுகிறது, பஞ்சபூதங்கள் தத்துவ அடிப்படையில் வாஸ்து எவ்வாறு செயல்படுகிறது, நவகிரகங்கள் அடிப்படையில் வாஸ்து எவ்வாறு செயல்படுகிறது, பிரம்மஸ்தானம், இதை மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அப்ப இதுல உள்ள சந்தேகங்களை மட்டும் கேளுங்க. டைத்தை வேஸ்ட் பண்ணாங்கன்னா நம்ம அடுத்த சப்ஜெக்ட்ல போயிடலாம். இதுல உள்ள சந்தேகங்கள் மட்டும் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஷோபிகா கோயம்புத்தூர்ல இருந்துங்க. பேசுங்க. அக்னி மூலையில வந்து செப்டிக் டேங்க் இருக்குங்க. அப்ப அது வந்து சரியான அதை பத்தி நம்ம அதை பத்தி பார்க்கவே இல்லை. அதை நான் திருப்பி சொல்ல வரேன். நம்ம வந்து பார்த்த விஷயங்களை மட்டும் கேள்வி கேட்போம், பார்க்காத விஷயங்களை பத்தி அடுத்து பார்க்கலாம். சார், வசந்தன் ராஜபாபு. சொல்லுங்க சார். சார், இப்ப என்னன்னா நீங்க சுத்தி வாழ்த்துவர் சொன்னீங்க. இப்ப நிறைய இடத்துல வீட்டுல வந்து கம்மியா இருக்குன்னா சோறு கட்டாம வெறும் சீட்டு வச்சு அடைச்சா கூட அது கணக்குல வரும். அதாவது வந்து வெரி குட், சூப்பரான இது மாதிரி தான் கேட்கணும். ஏன்னா நம்ம அதான் பார்த்துருக்கோம், வேற ஒண்ணு. அப்ப சார், இந்த இடத்துல சீட்டு வச்சு அடைக்கிறது கம்பி வேலி போடுறதெல்லாம் வந்து நமக்கு வந்து தத்துவத்துல வருமா, காம்பவுண்ட் வால்ல வருமானம் கண்டிப்பா வராது. ஏன்னா பஞ்சபூதங்கள் ஒரு மெட்டீரியல்ல தான் அந்த காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது ஆகும். அப்ப பஞ்சபூதங்கள் ஊடுருவாத மெட்டீரியல்ல என்ன அர்த்தம்? இந்த பக்கத்துல இருந்து தண்ணி ஊற்றினா அந்த பக்கம் போகக்கூடாது, இந்த பக்கத்துல இருந்து நெருப்பை ஃபயர் பண்ணா அந்த பக்கம் வரக்கூடாது, இந்த பக்கத்துல இருந்து கல்லும் மண்ணை தூக்கி போட்டா அந்த பக்கம் வரக்கூடாது, இந்த பக்கத்துல இருந்து காற்றை ப்ரெஸ் பண்ணா அந்த சைடு வரக்கூடாது. அப்ப அதுவே பஞ்சபூதங்கள் ஊடுருவாது. செங்கல்ல கட்டுங்க, கர்ணக்கல்ல கட்டுங்க, ஹாலோ பாக்ஸ்ல கட்டுங்க, இன்டர்லாக்ஸ்ல கட்டுங்க. ஆனா இதுலதான் கட்டு தகவல் சட்டு அமைக்கிறீங்களா, கம்பி வேலி போறதெல்லாம் காம்பவுண்ட் வால்ல வரணும். அப்ப அந்த காம்பவுண்ட் வாலோட உயரம் எவ்வளவு இருக்கணும்னா பேஸ்மெண்ட்ல இருந்து மினிமம் நமக்கு தரைத்தளத்துல இருந்து ஒரு 3 அடி ஹைட்டாவது நமக்கு இருக்கணும். மேக்சிமம் நம்ம காம்பவுண்ட் நம்ம வீட்டுடைய ரூஃப் ஹைட் வரையும் நம்ம வச்சுக்கணும். ஓகேங்களா சார்? அப்புறம் சொல்லுங்க சார். சார், இப்ப வந்து ஈஸ்ட்னா ஈஸ்ட், வெஸ்ட்னா வெஸ்ட்,
வடகிழக்குனா வடகிழக்குல அந்த மாதிரி கூட என்ட்ரன்ஸ் வைக்கலாங்களா? வடகிழக்கு வைக்கலாங்களா? சூப்பரா இருக்கு. ஓகே, வேற யாராவது இப்ப நான் பார்த்த விஷயங்களை சந்தேகமா பேசுங்க சார். பாண்டித்துறை சார், பிரம்மா அமர்ந்த இடம் இருக்குல்ல சார்? ஹலோ, பிரம்மன் அமர்ந்த இடம், சூரிய மையம் இருக்குல்ல சார்? பிரம்மஸ்தானம். ஆமா சார், அந்த இடத்துல துளசி செடி வைக்கிறாங்களா சார்? அதுக்கு காரணம் என்ன சார்? துளசி செடியில வச்சு வழிபடுறாங்களா சார்? நம்ம வந்து அதை பத்தி நம்ம பார்ப்போம். ஓகேங்களா சார்? ஒவ்வொரு அறைகளும் எப்படி அமைக்கிறது இதெல்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா? நம்ம இந்த இடத்துல என்ன தவறுனா செவுரு பில்லர் இது வந்தா இது எது வேணா கொஞ்சம் எல்லாரும் மீட் பண்ணி சப்ஜெக்ட் பார்க்கலாம். எல்லாரும் கொஞ்சம் மீட் பண்ணுங்க சார். எல்லாரும் கொஞ்சம் மீட் பண்ணுங்க, தயவு செய்து எல்லாரும் மீட் பண்ணுங்க. நான் சொல்றேன், எல்லாரும் மீட் பண்ணுங்க. பிரம்மஸ்தானம் டவுட் சார். ஒரே சொல்லுங்க சார். சார் இப்போ நீங்க பிரம்மஸ்தானம் சொன்னீங்களா சார்? இப்போ வீடுன்னு சொன்னீங்க. இந்த வீட்டுக்கு ஸ்டேர் கேஸ் வந்து வீட்டுக்கு முன்னாடி போடுறோம்னா அந்த பிரம்மஸ்தானத்தோட கணக்கு வருமா? வீட்டுக்கு வெளியே போட்டோம்னா செவருல இருந்து தாய் செவரு சார். வீட்டுக்கு வெளியினா தாய் செவருக்கு வெளியில வந்துருதுல்ல சார். நமக்கு தாய் செவத்துல இருந்து தாய் செவரு அதுல எது சென்டர் பாயிண்ட் வரும். ஓகேங்களா சார்? அந்த படிக்கட்டுங்கிறது வந்து அந்த பிரம்மஸ்தானத்தை வந்து கனெக்ட் பண்ண அது வெளியே போயிருக்கு. ஆமா, வீடு உள் படிக்கட்டா இருந்தா மட்டும் தான் வாங்க, வெளிப்படிக்கட்டா தனியா போயிடும். ஓகேங்களா சார்? ஒரு டவுட் அண்ணாமலை, ஒரு டவுட் சார். இப்ப நம்ம ஒரு ஈஸியா வந்து திசைகளை எப்படி ஒரு திசைகளை எப்படி கண்டறியுது? ஒரு இடத்துல போய் நிக்கிறோம்னா திசை காட்டும் கருவி வச்சு தான் பார்க்கணும். விசை காட்டு கருவி இல்லாம நம்மளே ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்ப மொபைல் ஆப்ல தவறு ஆயிடும் மேடம். திசை காட்டும் கருவியை வச்சுதான் திசையை நம்ம முடிவு செய்யணும். மொபைல் ஆப்னா டவர் இஷ்யூ, டெம்பரேச்சர் இஷ்யூ, சிக்னல் ப்ராப்ளம் இது எல்லாத்துலயும் மாறிடும். நமக்கு கொஞ்சம் நாளும் மொபைல் வச்சு திசை காட்டும் கருவி வச்சு தான் பார்க்கணும். ஓகே, எல்லாரும் மீட் பண்ணுங்க. அடுத்த சப்ஜெக்ட் வேலை சார். ஒரு டவுட்டுங்க சார். ஹலோ சார், அபார்ட்மெண்ட் அதான் சார், எல்லா பேருமே நீங்க கேக்குற கேள்வியில இருக்கு சார். நம்ம பார்க்காத சப்ஜெக்ட பத்தி கேக்குறீங்க. பார்க்காத சப்ஜெக்ட நம்ம சப்ஜெக்ட பார்க்கணும் அப்படின்னா நீங்க வந்து நம்ம சப்ஜெக்ட் எடுக்க விடணும். ஓகேங்களா சார்? ஒரு டவுட்டுங்க சார். ஏதாவது கேள்வி மட்டும் ஹேண்டில் பண்ணுங்க, மிச்சம் எதுவுமே ஹேண்டில் தவறா எடுத்துக்காதீங்க. அப்பதான் நம்ம சப்ஜெக்ட் பார்க்க முடியும். ஏன்னா நீங்க கேட்கிற கேள்வி அப்படிங்கிறது இருங்க சார், நான் சொல்றது கொஞ்சம் தயவு செய்து எல்லாரும் கேட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். நான் வந்து உங்களுக்கு கேள்வி கேளுங்கன்னு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். எல்லா பேரும் நான் பேசுறதே கேட்க மாட்டேங்க. மீட் பண்ணுங்க, நான் கூப்பிடுறேன். அவங்க மட்டும் சொல்லுங்க. கேள்வியா இருந்தா கேள்வி, இல்லாட்டி அந்த கேள்வி இக்னோர் பண்ணிடுவோம். எல்லாரும் மீட் பண்ணுங்க. எல்லாரும் மீட் பண்ணுங்க. ரமணி மேடம் வாங்க, உங்களோட கேள்வி என்ன சார்? எல்லாரும் மீட் பண்ணுங்க சார். கண்டிப்பா அன்மியூட் பண்ணவங்கள நான் கூப்பிட மாட்டேன் சார். தயவு செய்து ஒத்துழைப்பு கொடுங்க. ரமணி மேடம் வாங்க, உங்களுக்கு என்ன டவுட்? ஓகே, ஜெயக்குமார் சார் வாங்க சார், என்ன டவுட் சார்? சார் ஆல்ரெடி கேட்டேன் சார், நீங்க அடுத்த ஆளுக்கு போங்க. அப்ப டவுட் பண்ணிடுங்க. மூர்த்தி சார் வாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நான் பொள்ளாச்சியிலிருந்து பேசுறேன் சார். மூர்த்திங்களா? சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். இப்ப நம்ம வந்து இப்போ நீங்க சொன்ன தத்துவத்துல சார் நம்ம மாடி படிக்கட்டு எந்த இதுல சார் அமைக்கலாம் சார்? அதாவது நீங்க எல்லா பேருமே தவறான கேள்வி தான் சார் கேட்குறீங்க. மாடி படிக்கட்டை பத்தி பேசவே இல்லை சார். நம்ம வேற சப்ஜெக்ட் பேசுவோம் சார். எல்லாரும் மீட் பண்ணிக்கங்க சார். எல்லாரும் மீட் பண்ணிக்கங்க. அது சப்ஜெக்ட் போலாம். எல்லாரும் மீட் பண்ணிக்கங்க. ஓகே ஓகே. ஏன்னா யாரும் தவறெல்லாம் எடுத்துக்காதீங்க. நம்ம பார்த்திருக்க விஷயத்துலதான் சப்ஜெக்ட் கேட்கணும். நம்ம சப்ஜெக்ட் அப்படிங்கிறத அடுத்து நம்ம பார்த்துட்டு அதை கேள்வி கேட்கணும் சார். நம்ம பார்த்திருக்கிறதுங்கிறது என்னென்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, ஒரு வாஸ்து அப்படிங்கிறது எவ்வாறு செயல்படுகிறது, அது எதன் அடிப்படையில் செயல்படுகிறது, அதனுடைய நவகிரகத்தின் பங்கு என்ன, பஞ்சபூத தத்துவத்தின் பங்கு என்ன, அது மாதிரி விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். அப்ப பார்த்திருக்க விஷயத்தை நம்ம மாடி படிக்கட்டை பத்தியோ, முற்றம் அமைக்கிறத பத்தியோ, துளசி மாடம் அமைக்கிறத பத்தியோ, வீட்டுக்குள்ள அறைகள் அமைக்கிறத பத்தியோ, தலவாசல்கள் அமைக்கிறத பத்தியோ பார்த்தோம். அதை பார்த்த விஷயங்களை சப்ஜெக்ட் நம்ம பேசணும் அப்படின்னா அது டைமும் வேஸ்ட் ஆயிடும். இன்னொரு விஷயம் புரிதலும் இருக்கும். ஒரு சப்ஜெக்டை பார்ப்போம், அந்த சப்ஜெக்ட்ல இருக்கிற கேள்விகள் கேட்கும் பொழுது அந்த சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும். ஓகே, இப்ப அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு வீடு அப்படிங்கிறது நம்ம கட்டுறோம் அப்படின்னா அந்த வீட்டுடைய தலைவாசல் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். அந்த தலைவாசல் தான் ஒரு மனிதனுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கும். அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய ஒரு நபருக்கு யோகத்தை. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா,
சில பேர் சார் கடன் வாங்கிட்டோம் சார் வீடு கட்டணும், ஆனா எப்ப இந்த வீட்டுக்கு வந்தனோ அந்த கடனை அடைச்சு பையனுக்கு நல்ல இடத்துல வரணும், பக்கத்துல இருக்கிற இடத்தையும் வாங்கிடு, அது ஒரு கேட்டது யோகம். இன்னொருத்தவங்க நல்லா வெல் செட்டில்டு சார், நான் இந்த வீட்டுக்கு எப்ப வந்தனோ அப்ப அந்த தோட்டத்தையே விட்டாச்சு சார். என் மருமக வந்தது இருந்து பொழைக்கல சார். எப்ப பார்த்தாலும் மாசத்துல 2 டைமாவது ஹாஸ்பிட்டலுக்கு போகாத நாட்கள் கிடையாது. அடிப்பொருக்கு பிரச்சனை சார். அப்ப இது ஒரு இடத்துல யோகம் இல்லாத தன்மை. இந்த யோகம் அப்படிங்கிறது எதை பொறுத்து அமைகிறது என்றால் வீட்டுடைய ராஜ நிலையை பொறுத்து அமைகிறது. எந்த இடத்தில் ராஜ நிலை அப்படிங்கிறத அமைக்கிறோமோ அதை பொறுத்து அமைகிறது. அப்ப எப்பயுமே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்குங்க, நம்ம யோகமான திசையில வடக்கு திசை யோகம் அப்படின்னா அப்ப வடக்கு பார்த்து வீடு கட்டணும். கிழக்கு திசை யோகம்னா நம்ம கிழக்கு பார்த்து தலைவாசல் அமைக்கணும். மேற்கு திசை யோகம் அப்படின்னா மேற்கு பார்த்து தலைவாசல். அப்ப எந்த திசை யோகமோ அந்த திசை பார்த்து தலைவாசல் அமைக்கணும். அப்ப அந்த திசை பார்த்து தலைவாசல் அமைக்கணும்னா என்ன அர்த்தம்? அந்த திசை பார்த்து வீடு வாங்கணும், இடம் வாங்கணும். வடக்கு பார்த்த வீடு வடக்கு திசை யோகம்னா மனை வாங்குறது வடக்கு பார்த்த மனை வாங்கணும். தெற்குதான் நமக்கு யோகம்னா தெற்கு பார்த்த மனை வாங்கணும். இதுல என்ன அப்படின்னா சார் இது யாருடைய ஜாதகத்துக்கு சார் பார்க்கணும்? ஒரு வீட்டுல 4 பேர் அப்பா அம்மா பையன் பிள்ளை எல்லாம் இருக்காங்க. அப்ப யாருடைய ஜாதகத்துக்கு சார் பார்க்கணும் அப்படின்னா எல்லாரும் புரிஞ்சுக்கங்க, ஒரு வீடு என்றால் சுக்கிரன், வீடு என்றால் ஜோதிட ரீதியா சுக்கிரன் அப்படின்னு. அதே காலி இடம் என்றால் செவ்வாய், காலி இடம் என்றால் செவ்வாய், வீடு என்றால் சுக்கிரன். அதே போல கணவன் என்றால் செவ்வாய், கணவன் என்றால் செவ்வாய், மனைவி என்றால் சுக்கிரன். கணவன் ஒரு இடம் அப்படிங்கிறது காலியா இருந்தால் அதனுடைய மதிப்பு என்ன, அங்கு ஒரு கட்டிடம் வந்தால் அந்த இடத்துடைய மதிப்பு, அங்க செவ்வாயில சுக்கிரன் சேர்றப்ப அதோட மதிப்பு. ஒரு தனி மனிதன் அப்படிங்கிறது ஒரு காலி இடம் மாதிரி தான். ஒரு தனி மனிதனுடைய மரியாதை என்ன, அவன் திருமணம் ஆன பிறகு அவன் திருமணம் ஆன பிறகு அவனுடைய மதிப்பு அங்க சுக்கிரன் இணையும் போது. அப்ப மனைவி என்றால் சுக்கிரன், வீடு என்றால் சுக்கிரன். அப்ப ஒருத்தவங்க வீடு கட்டுறாங்கன்னா மனைவியோட யோகத்துக்கு தான் வீடு கட்டணும். அதனாலதான் 30 வருஷமா கல்யாணம் ஆகாம இருந்தா கூட உங்களுக்கு தனியா ஒரு வீடு இருக்காது. கல்யாணம் ஆன உடனே ஒரு இண்டிவிஜுவலா வாடகை வீடோ சொந்த வீடோ ஏதோ ஒண்ணு அங்க சுக்கிரன் இயங்கும் பொழுது இங்க சுக்கிரன் ஆகுது. அப்ப மனைவியுடைய யோகத்துக்கு தான் ஒரு வீடுங்கிறது கட்டணும், வேற யாருக்குமே பார்க்க தேவை. ஒரு வீட்டுல மனைவியோடைய ஜாதக அடிப்படையில் தான் ஒரு திசையை தேர்வு செய்யும், அதே யோகம், வேற யாருக்கும் பார்க்க தேவை. அப்ப மனைவியோடைய பேர் வீடு கட்டுறதுன்னு ஒரு இடம் வாங்கிட்டாலே பத்திரத்தை பதிவு செய்யணும். மனைவியோடைய பேர்ல பத்திரம் பதிவு செய்ய முடியல சார், கணவனுடைய பேர்ல பத்திரம் பதிவு செய்யக்கூடிய சூழ்நிலை, பேங்க் லோனு ஏதோ ஒரு சம்திங் இஷ்யூஸ். அப்ப கண்டிப்பா யாரு பேர்ல பத்திரம் இருந்தாலும் மனைவிக்கு யோகத்துக்கு பார்க்கணும் எந்த திசை அப்படின்னு சொல்லி. எக்ஸ்ட்ரா கணவருடைய பேர்ல பத்திரம் இருக்கிறனால எக்ஸ்ட்ரா கணவருக்கு பார்க்கணும். அவர் பேர்ல பத்திரம் இல்லைன்னா அவர் பார்க்கவே தேவை, மனைவிக்கு மட்டும் பத்திரம். எக்ஸ்ட்ரா பத்திரம் இருக்கனால அவருக்கு அந்த யோகமான திசையா அப்படிங்கிறத பார்த்து முடிவு செய்யணும், அவ்வளவுதான். யாருடைய பேர்ல பார்க்கணும். அப்ப ஒரு ஜாதக கட்ட அடிப்படையில எந்த திசை யோகத்தை கொடுக்கும்னு தெளிவான முறையில நான் சொல்லி தர போறேன். இதுல ஜாதகமே உங்களுக்கு 0% சார், ஜாதகமே எனக்கு தெரியாது சார். அப்படி இருந்தா கூட கவனிங்க, தெளிவான முறையில முழுமையான விளக்கத்தோட உங்களுக்கு எந்த திசை யோகத்தை தரும் நீங்களே பார்க்குற மாதிரி உங்களுக்கு சிறப்பா நான் சொல்லித்தரேன். இது ஒரு ஜாதக கட்டம்.
இது ஒரு ராசி கட்டம். 2 கட்டம் இருக்கு. ராசி கட்டம் ஒண்ணு, நவாம்ச கட்டம்னு ஒண்ணு இருக்கு. அது நம்ம ராசி கட்டத்தை தான் எடுத்துக்கணும். இதுல முதல் ராசி அப்படிங்கிற ராசி இந்த ராசி தான். இந்த ராசியுடைய பெயர் மேஷம். இது 2வது ராசி, இந்த ராசியுடைய பேர் ரிஷபம் அப்படின்னு அர்த்தம். இது 3வது ராசி, இந்த ராசியுடைய பேர் மிதுனம் அப்படின்னு அர்த்தம். இது 4வது ராசி, இந்த ராசியுடைய பெயர் கடகம். இது 5வது ராசி, இந்த ராசியுடைய பெயர் சிம்மம். இது 6வது ராசி, இந்த ராசியுடைய பெயர் கன்னி. இது 7வது ராசி, இந்த ராசியுடைய பெயர் துலாம். இது 8வது ராசி, இந்த ராசியுடைய பெயர் விருச்சகம். இது 9வது ராசி, இந்த ராசியுடைய பெயர் தனுசு. இது 10வது ராசி, இந்த ராசியுடைய பெயர் மகரம். இது 11வது ராசி, இந்த ராசியுடைய பெயர் கும்பம். இது 12வது ராசி, இந்த ராசியுடைய பெயர் மீனம். இப்ப இதுல ஒரு ராசிகளுக்கும் ஒரு திசைகள் அப்படின்னு இருக்கு. ஒரு ராசிகளுக்கும் ஒரு திசை. இந்த மேஷ ராசி அப்படிங்கிறது கிழக்கு திசை. இந்த ரிஷப ராசி அப்படிங்கிறது தெற்கு திசை. மிதுன ராசி அப்படிங்கிறது மேற்கு திசை. கடக ராசி அப்படிங்கிறது வடக்கு திசை. சிம்ம ராசி அப்படிங்கிறது கிழக்கு திசை. கன்னி ராசி அப்படிங்கிறது தெற்கு திசை. துலாம் ராசி அப்படிங்கிறது மேற்கு திசை. விருச்சக ராசி அப்படிங்கிறது வடக்கு திசை. தனுசு ராசி அப்படிங்கிறது கிழக்கு. மகர ராசி அப்படிங்கிறது தெற்கு. கும்ப ராசி அப்படிங்கிறது மேற்கு. மீன ராசி அப்படிங்கிறது வடக்கு. அப்படியே ஒரு ராசிக்கு ஒரு திசை இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு திசைக்கும் ஒரு கிரகங்கள் அதிபதியாக இருந்து செயல்படுகிறது. ஒரு வீடு இருந்தா அந்த வீட்டுக்கு எப்படி ஓனர் இருக்காரோ அதே போல ஒரு ராசிக்கு ஒரு ஓனர். இதுல சிம்ம ராசியோட ஓனர் யாருன்னா சூரியன். கடக ராசிக்கு சந்திரன். மிதுன ராசிக்கு கன்னி ராசிக்கும் புதன். ரிஷப ராசிக்கும் துலாம் ராசிக்கும் சுக்கிரன். மேஷ ராசிக்கும் விருச்சக ராசிக்கும் செவ்வாய். மீன ராசிக்கும் தனுசு ராசிக்கும் குரு பகவான். கும்ப ராசிக்கும் மகர ராசிக்கும் சனி பகவான். இப்படி ஒரு ராசிக்கு ஒரு கிரகங்கள் அதிபதியாக இருந்து செயல்படுகிறது. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ராசிக்கும் இந்த இருக்கிற 12 ராசியிலையும் 3 வகையா பிரிக்கும். என்னன்னா ஒண்ணு சரம், இன்னொன்னு ஸ்திரம், 3வது உபயம். சரம் என்றால் ஒரு வினையின் தொடக்கம். ஸ்திரம் என்றால் அந்த வினையின் நிலையான தன்மை. உபயம் என்றால் அந்த வினையின் முடிவு அப்படின்னா. அதுல அப்ப மேஷராசி அப்படிங்கிற ராசி சரராசி. ரிஷப ராசி அப்படிங்கிறது ஸ்திர ராசி. மிதுன ராசி அப்படிங்கிறது உபய ராசி. கடகராசி அப்படிங்கிறது சரராசி. சிம்ம ராசி அப்படிங்கிறது ஸ்திர ராசி. கன்னி ராசி அப்படிங்கிறது உபய ராசி. அதே போல துலாம் ராசி என்பது சரராசி. விருச்சக ராசி என்பது ஸ்திர ராசி. தனுசு ராசி என்பது உபய ராசி. அதே போல மகர ராசி என்பது சரராசி. கும்பராசி என்பது ஸ்திர ராசி. மீன ராசி என்பது உபய ராசி. இதுல எதுவுமே மாறவே மாறாது. இப்ப நம்ம பார்த்த விஷயங்கள் அனைத்தும் எந்த விஷயமும் இப்ப மாறவே மாறாது. இதுல அப்படியே இருக்கு. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இதுல எந்த திசை யார் ஒருத்தவங்களுக்கு யோகத்தை கொடுக்கும், எந்த திசை பாதகத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கணும். அதுல முதல் விஷயமாக எந்த திசை பாதகத்தை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கணும். எந்த திசை ஆகாது அப்படின்னு. அப்ப எந்த திசை ஆகாது அப்படின்னு அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாரும் எழுதிக்கிங்க. லக்னம், அவங்க லக்னம் என்ன லக்னமோ, லக்னம் என்ன லக்னமோ
லக்னம் என்ன லக்னமோ, லக்னம் என்ன லக்னமோ சர லக்னமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. சர லக்னமா என்ன லக்னம்? மேஷ லக்னம், கடக லக்னம், துலாம் லக்னம், மகர லக்னம். இது 4 லக்னமும் சர லக்னமும். சர லக்னத்திற்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானம். ஸ்திர லக்னம் ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம். இந்த நாளுக்கு 9ஆம் இடம் பாதகஸ்தானம். உபய லக்னம் மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். இந்த நாளுக்கு 7ஆம் இடம் பாதகஸ்தானம். அப்ப லக்னம் என்ன லக்னமோ அந்த லக்னத்திற்கு பாதகஸ்தானத்தின் திசை ஆகாது. லக்னம் என்ன லக்னமோ, சர லக்னமா இருந்தா 11 இடம் பாதகஸ்தானம், ஸ்திர லக்னமா இருந்தா 9ஆம் இடம் பாதகஸ்தானம், உபய லக்னமா இருந்தா 7ஆம் இடம் பாதகஸ்தானம். அப்ப அந்த பாதகஸ்தானத்தின் திசை ஆகாது. 2வது பாயிண்ட், பாதகஸ்தானத்துடைய அதிபதியின் பெயர் பாதகாதிபதி. அந்த பாதகாதிபதி உங்க ஜாதகத்துல எங்க போய் நின்று இருக்காரோ அந்த திசை. அவ்வளவுதான் முடிஞ்சு. பாதகஸ்தானத்தின் திசை ஆகாது, பாதகஸ்தானத்தின் அதிபதி போய் நின்ற திசை ஆகாது. இப்ப யாரும் ஒருத்தவங்க ஒரு ஜாதகத்தை கொடுங்க, நான் லைவா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். யார்கிட்ட சார் ஜாதகம் இருக்கு? சார் சொல்லுங்க சார், உங்க நேம் சார்? சார் வசந்த முருகன், ராஜபாளையம். தனுசு ராசி, லக்னம் சொல்லுங்க. லக்னம் சொல்லுங்க. லக்னம் சிம்ம லக்னம். சிம்ம லக்னம். கிரகங்களை சொல்லுங்க சார், என்னென்ன கிரகங்கள் எங்க எங்க சார்? எட்டுல வந்து குரு இருக்கு சார். எங்க சார்? கன்னியில குரு இருக்குது. கன்னியில குரு பகவான். எல்லாரும் கவனிங்க. அடுத்து வந்து விருச்சகத்துல வந்து ராகு இருக்கு. விருச்சகத்துல ராகு. தனுசு வந்து நம்மளுக்கு இது ராசி சந்திரன். ஓகே, சந்திரன் இருக்கு. ஓகே, அடுத்து வந்து சார் இது சார் மகரம் இல்ல, அதுக்கு அடுத்து வந்து கும்பத்துல வந்து சனி இருக்கு சார். கும்பத்துல சனி பகவான். ஓகே. மேசத்துல வந்து இது இருக்கு சார், சுக்கிரன் இருக்கு. மேசத்துல சுக்கிரன். அடுத்து வந்து ரிஷபத்துல வந்து சூரியனும் கேது இருக்குது. சூரியன் கேது. ஓகே. அதுக்கு அடுத்து சார் புதன்ல வந்து புதன் தான் இருக்கு நமக்கு மிதனத்துல. மிதனத்துல புதன். ஓகே. அடுத்தது வந்து செவ்வாய் இருக்குது கடகத்துல. கடகத்துல செவ்வாய். ஆமா சார். ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லா கிரகம் வந்துருச்சாங்க சார்? வந்துருக்கு சார், வந்துருக்கு. இன்னொரு கிரகம் வரணுமே சார். குரு பகவான் எங்க சார் இருக்காரு? நம்ம ரெண்டு. ஓகே ஓகே வந்துருச்சு. ஓகே ஓகே, வெரி குட். இப்ப இங்க எல்லாத்தையுமே இங்க கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. லக்னம் இப்ப நம்ம எந்த திசை ஆகாதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். லக்னம் பாருங்க, லக்னம் அப்படிங்கிறது சிம்ம லக்னம். அப்ப நம்ம என்ன பார்க்கணும்னா அந்த லக்னம் சர லக்னமா, ஸ்திர லக்னமா, உபய லக்னமான்னு பார்க்கணும். லக்னம்ங்கிறது ஸ்திர லக்னம், சிம்ம லக்னம் என்பது ஸ்திர லக்னம். அப்ப ஸ்திர லக்னத்திற்கு 9ஆம் இடம் பாதகஸ்தானம். அப்ப 9ஆம் இடம் பாதகஸ்தானம். அப்ப இது சிம்மத்திலிருந்து 9ஆம் இடம் இதுன்னு என்னணும்? 1 2 3 4 5 6 7 8 9. 9ஆம் இடம் என்பது மேசம். அப்ப இதுதான் பாதகஸ்தானம். அப்ப இந்த பாதகஸ்தானத்துடைய திசை என்னன்னா கிழக்கு. அப்ப கிழக்கு திசை என்பது ஆகாது. அதுதான் பாதகஸ்தானத்தின் திசை ஆகாதுன்னு சொன்ன முதல் பணி. ரெண்டாவது என்னன்னா பாதகஸ்தானத்தின் அதிபதியின் பெயர் பாதகாதிபதி. அப்ப இந்த பாதகஸ்தானம் இதுதான். இதனுடைய அதிபதி யாருன்னா செவ்வாய். செவ்வாய் சாருடைய ஜாதகத்துல பாதகாதிபதி. அந்த பாதகாதிபதி இந்த ஜாதகத்துல எங்க போய் நின்றுப்பாரோ அந்த திசை ஆகும். அப்ப இந்த பாதகாதிபதியான செவ்வாய் சாருடைய ஜாதகத்துல கடகத்துல இருக்காரு. கடகத்துடைய திசை வடக்கு. அப்ப கிழக்கு மற்றும் வடக்கு திசைகள் ஆகாத திசைகள். புரியுதுங்களா சார் வசந்த் சார்? புரியுது சார். ஆனா ஜாதகம் பார்க்கும்போது கிழக்கு திசையில வடக்கு பார்த்து கட்டணும்னு தான் சொன்னாங்க நிறைய பேரு. தெளிவா உங்களுடைய ஜாதகத்துல பாதகாதிபதி அப்படிங்கிற பாதகஸ்தானங்கிறது கிழக்கு, பாதகாதிபதி அப்படிங்கிறது செவ்வாய். செவ்வாய் நின்ற திசை வடக்கு. அப்ப பாதகஸ்தானத்தின் திசை கிழக்கு ஆகாது. இந்த கிழக்கு திசையுடைய இந்த பாதகஸ்தானத்தோட அதிபதி செவ்வாய். செவ்வாய் எங்க போய் நின்றுக்காரோ நமக்கு கெடுதல் சேரவை எங்க போய் நின்னா கெடுதல் தான் செய்யும். அப்ப பாதகாதிபதி போய் நின்ற திசையும் ஆகாது. புரியுதுங்களா சார் எல்லாத்துக்கும்? பாதகஸ்தானத்தை கண்டுபிடிக்கிறது எல்லாத்துக்கும் புரியுதுங்களா? யாருக்கா சந்தேகம் இருக்குங்களா? வாங்க. எந்த திசை ஆகாது அப்படின்னு கண்டுபிடிக்கல, யாருக்கா சந்தேகம் இருக்குவாங்க?
சார் இன்னும் ஒரு தடவை மட்டும் சொல்றீங்களா சார்? கவுண்ட் பண்றது. உங்களோட ஜாதகத்தை சொல்லுங்க. கேக்குங்களா உங்களோட ஜாதகம்? இல்ல சார். சரி, வேற ஜாதகம் இல்ல. ஒருத்தவங்க ஜாதகத்தை கொடுங்க. அவங்க ஜாதகத்தை இன்னொரு இது சார் பாருங்க. எனக்கு சொல்லுங்க சார், உங்க பேரை சொல்லிட்டு சொல்லுங்க. யாருன்னா ராஜேஸ்வரி. ராஜேஸ்வரி மேடம் பேசுங்க. உங்க டவர் கொஞ்சம் உங்களுக்கு இஷ்யூவா இருக்கு மேடம், கொஞ்சம் மீட் பண்ணிக்கோங்க. வேற ஒன்று பேசு. ஏன்னா உங்க சைடு சார் எனக்கு மீன லக்னம் சார் என்னோடது. பிரபு சார் பேசுங்க. லக்னம் மீன லக்னம். கிரகங்களை சொல்லுங்க சார். கிரகங்கள் தெரியாது சார். கிரகங்கள் எல்லாரும் தெரியும். வேற யாருக்கு ஜாதகம் இருக்குவாங்க? கோகுல் சார். கோகி சார் பேசுங்க. சார் மிதுன லக்னம். லக்னம் மிதுனம். மிச்சம் எல்லாரும் மீட் பண்ணுங்க சார். நாம சொல்றது அப்படிங்கிறது ஒரு ஆளுக்கு நம்ம சொன்னாலும் இது சப்ஜெக்ட் நல்லா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளே எல்லா பேருக்கும் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா சார்? அதனால எல்லாரும் மீட் பண்ணிட்டு எல்லாரும் கவனிங்க. எல்லாரும் உங்க ஜாதகத்தை வச்சு நீங்களும் அப்ளை பண்ணுங்க. சந்தேகம் இருக்கா கேளுங்க. அப்படியே மீட் பண்ணுங்க. கோபி சார் எல்லாரும் மீட் பண்ணுங்க. சொல்லுங்க சார். சார் ரெண்டாவது சந்திரன். ரெண்டாவது இடத்துல சந்திரன். 4ல ராகு. 4ல ராகு. ஓகே. 7ல குரு. 7ல புதன். ஓகே. குரு புதன் அதுலயே சார் கூட்டு குரு புதன். ஓகே. அடுத்து சூரியன். சார் ஒரே நிமிஷம் மீட் பண்ணுங்க சார். ஓகே சொல்லுங்க சார். அடுத்து 6 சூரியன். 6ல சூரியன். ஓகே. 7ல சுக்கிரன் இருக்கு. 7ல சுக்கிரன். ஓகே. அடுத்த கிரகம் செவ்வாய். செவ்வாய் இருக்கு சார். செவ்வாய் இல்ல சார். செவ்வாய் இருக்கு. 7ல செவ்வாய். ஆமா சார். ஓகே. ஓகே. 9ல சனி. 9ல சனி. 9ல சனி. 10ல கேது சார். ஓகே. மீட் பண்ணிக்கங்க சார். ஓகே. இப்ப இதுல பாருங்க, எல்லாரும் நீ கவனிங்க. நீங்களே உங்க ஜாதகத்தை வச்சு அப்ளை பண்ணுங்க. வேற ஒண்ணுமே இல்லை. லக்னம் என்ன லக்னம்னு பார்ப்போம். லக்னம் மிதுன லக்னம். நல்ல கவனிங்க, மிதுன லக்னம். இப்ப என்ன லக்னம் மிதுன லக்னமா இருந்தா அந்த லக்னம் சரலகமா ஸ்திர லக்னமா உபய லக்னமான்னு பார்க்கணும். அது உபய லக்னம். லக்னம் என்பது உபய லக்னம். அப்ப உபய லக்னத்திற்கு 7ஆம் இடம் என்பது பாதகஸ்தானம். உபய லக்னத்திற்கு 7ஆம் இடம் என்பது பாதகஸ்தானம். இப்ப லக்னம் 7ஆம் இடம் எது வருதுன்னு பாக்குறோம். 1 மிதுனம் 1. லக்னம் தான் முதல் வீடு. 1 2 3 4 5 6 7. தனுசு தான் 7ஆம் இடம். அப்ப 7ஆம் இடத்துடைய திசை என்னன்னு பாக்குறோம். 7ஆம் இடத்துடைய திசை கிழக்கு. அப்ப கிழக்கு திசை ஆகாது. இதுதான் பாதகஸ்தானம். தனுசு தான் பாதகஸ்தானம். அப்ப பாதகஸ்தானத்தின் திசை கிழக்கு ஆகாது. 2வது பாதகஸ்தானத்தின் அதிபதியின் பெயர் பாதகாதிபதி. அது எங்க போய் நின்றுக்கிறோம் அது திசை ஆகாது. அப்ப இந்த தனுசு ராசியுடைய அதிபதி யாருன்னா குரு பகவான். இந்த குரு பகவான் தான் பாதகாதிபதி. இந்த பாதகாதிபதி எங்க நின்றுருக்காருன்னா தனுசுல இருக்காரு. அப்ப கிழக்கு திசை மட்டும் ஆகாது திசை. புரியுதுங்களா இல்லைங்களா சார்? ஒரு டவுட் சார் புரியுதுங்களா சார்? இது ஒரே ஒரு டவுட் சார். சொல்லுங்க சார். ஒரே ஒரு டவுட். நீங்க விதி விலக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல சார்? என்ன சார்? நீங்க விதின்னு சொல்றீங்க. நீங்க சொல்றது விதி விலக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை எடுத்துக்கலாமா? இல்ல எந்த திசை ஆகாங்கிறத அடுத்து பார்க்க போறோம். இது ஆகாத பாக்குறோம். எந்த திசை ஆகுங்கிறத அடுத்து பார்க்க போறோம். ஓகே சார் இது பெண்களுக்கு தானே சார் இது பார்க்கணும். மெயினா பெண்கள் சுக்கிரன் அவங்களோட இதுல மனைவிக்கு மட்டும்தான் பார்க்கணும். ஓகே சார். ஓகே. வேற யாருக்காவது சந்தேகம் இருக்குங்களா சார்? எந்த திசை ஆகாதுன்னு கண்டுபிடிக்கணும். அதான் சந்தேகம் இருக்குங்களா? நான் சொல்லுவேன் சார். சொல்லுங்க சார். சந்தேகத்தை சொல்லுங்க. ஆமா சார். மீன லக்னம் சார். இல்ல சார், சந்தேகம் என்னன்னு கேட்குறேன் சார். ஒரு சந்தேகம். ரங்கசாமி சார் சேலத்துல இருந்து. சொல்லுங்க சார். இப்ப அது வந்து இப்ப பாதகஸ்தானம் ஆகாதுன்னு சொல்லிட்டோம். அது வீட்டு மனையா சார் இல்ல தலைவாசல் வைக்கிறதா சார்? சார் நான் என்ன கேட்கறேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எந்த திசையில தலைவாசல் வைக்கிறோமோ அந்த திசை பார்த்த மனை தானே சார் வாங்குவோம். இப்ப வடக்கு பார்த்த மனைன்னு வச்சுக்கோங்க. அதுல வடக்கு பார்த்த தலைவாசல் தான் கரெக்டா இருக்கு. ஒருவேளை நமக்கு வடக்கு பார்த்த மனை வாங்கிட்டோம், வடக்கு சரியில்லை கிழக்கு பார்த்து வீடு கட்டணும். இது முழுக்க முழுக்க ராஜநிலை வைக்கிறதுக்கு தான். அது 2வது வாசல். இப்ப நம்ம மேற்கு பார்த்து மனை வாங்கிட்டோம்,
மேற்கு திசை நமக்கு யோகம் இல்லை. அப்ப வடக்கு வீடு இருக்கும். நம்ம இது வந்து வீட்டு காலநிலை அமைப்பதற்கு தான். ஓகேங்களா சார்? இப்போ வடக்கு தேச நீங்க இப்ப மாத்தி இருக்கிறாங்க. இப்ப கிழக்குல இருக்காங்க. இப்ப வடக்குதான் அவங்களுக்கு ராசின்னு வச்சுக்கோங்களேன். கிழக்குல இருந்தா அதுக்கான சொல்யூஷன் என்ன சார்? சொல்யூஷன் ஒண்ணும் இல்ல. தவறு இப்பதான் முதல்ல வகுப்பு தொடங்குறதுக்கு முன்னாடி நான் சொன்னேன். ஒரு வீடு வந்து யோகமா இல்லாட்டி அந்த வீட்டுல நமக்கு என்ன இருக்கும்? ஒரு வீடு யோகமா இருக்கு, அந்த வீட்டுக்கு வந்தேன் சார். கஷ்டப்பட்டு கடன் வாங்கி இந்த வீட்டை வாங்கினேன் சார். வாங்கினதுல இருந்து எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை சார். நல்லா இருக்கு, பிசினஸ் நல்லா குரோத். இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் என்னோட வளர்ச்சி. கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லைங்களா மேடம்? அதுதான். எஸ் சார், கேள்விப்பட்டிருக்கோம். பட் இப்ப ஒன்னும் பண்ண முடியாது சிச்சுவேஷன் வரும்போது வேற ஏதாவதுமே பண்ண முடியாதுங்களா? அதை மாத்திதான் ஆகணும். மாத்தி தலைவாசல்களை மாத்தி அமைச்சிடணும். சார் வணக்கம் சார், செந்தில்குமார் பேசுறேன். வணக்கம் சார். ஒண்ணும் இல்ல சார், இப்ப இந்த மனை வந்து நம்ம வந்து வடக்கு பார்த்த மனை, கிழக்கு பார்த்த மனை, அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? எந்த திசை பார்த்த மனை அப்படிங்கிறது திசை காட்டும் கருவி வச்சு தான் சார் பார்க்கணும். இது வடக்கு பார்த்த மனையா, கிழக்கு பார்த்த மனையா? ஸ்லாட் சார் இன்னொரு டவுட் சார். சார் ஒரு செகண்ட் சார். ஓகே சார். சார் பேசுங்க சார், பேசுங்க சார். ஒண்ணும் சார், இப்ப நீங்க ஜாதகம் இருக்கிறவங்களுக்கு ஓகே சார். சப்போஸ் ஜாதகம் இல்லாதவங்க இருக்கிறவங்களுக்கு தான் சார். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு இது கிடையாது. ஓகேங்களா? ஜாதகம் தான் பார்க்க முடியாது திசை யோகம். ஓகேங்களா சார்? சார் ஒரு நிமிஷம் சார், ஒரு டவுட் சார். ஒரு டவுட் சொல்லுங்க சார். ஒரு டவுட் சார். ஒண்ணு இல்ல, சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, பேசுங்க சார். மனைவிக்கு வந்து வீடு வந்து சார் கட்டிட்டோம். இப்ப ரெண்டாவது வீடு வந்து ஒண்ணு கட்டுறோம். ஆனா அது வந்து ஒன்லி வந்து பிசினஸ் பர்பஸ்க்கு கட்டுறோம். ஆனா அது கிழக்கு பார்த்த மாதிரி தான் அமையுது. ஏன்னா அதுக்கு ஆப்போசிட் தெருக்கூத்து வரதுனால வடக்கு பார்த்த மாதிரி வாசப்படி வைக்க முடியாம கிழக்கு பக்கம் தான் வைக்கிறோம். அது எல்லாம் செட் ஆகுமா? ஏன்னா அவங்களுக்கு சார் வீட்டுக்கா இருந்தா மனைவியோட ஜாதகத்துக்கு படிக்க அமைக்கணும். ஓகேங்களா சார்? அது நமக்கு வந்து வேற பிரச்சனை இருந்தா தெருக்கூத்தா இருந்துச்சுன்னா இடமே தப்பு. ஏன்னா தெருக்கூத்துங்கிறது வீட்டுக்கு பாக்குறது, இடத்துக்கு பாக்குறது. ஓகேங்களா சார்? தெருக்கூத்துக்காக நீங்க வாசலை மாத்தி வைக்கிறதுனால தெருக்கூத்து சரியாக. ஓகேங்களா? அதை விட்டுருங்க. மனைவியோட ஜாதகத்துக்கு படிதான் நம்ம தலைவாசல் அமைக்கணும். ஓகேங்களா? ஓகே ஒரு கேள்வி கேட்கலாமா சார்? எல்லாரும் பேசுங்க. இதோட சந்தேகத்தை கேளுங்க. இல்ல ஒரே ஒரு கேள்விதான் சார். சொல்லுங்க சார், பேசுங்க சார். சார் அந்த காலத்துல நம்ம திசையிலையும் வந்து இது வச்சிருக்கிறாங்க. ஹலோ சார். இப்போ நீங்க பேசுறது யாரு பேசுறதுன்னே கேட்கல சார். ஏன் காரணம்னா எல்லாரும் பேசுனீங்கன்னா கேட்கவே கேட்கல. ஓகேங்களா சார்? சென்னையில இருந்து பேசுறேன் நானு. ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ ஜாதகம் படி வந்து வீடு பார்க்கணும்னு சொல்றீங்க. அந்த ஜாதகத்துல வந்து 4ஆம் வீடு சரியில்லைன்னா அவங்களுக்கு வீடு கட்டுற அமைப்பே வராதுல்ல அவங்களுக்கு? நான் என்ன சொல்றேன், நான் பாக்குறது அப்படிங்கிறது என்ன கேட்கறேன் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் சார். எல்லாரும் மீட் பண்ணுங்க, நான் பேசுறேன். எல்லாரும் மீட் பண்ணுங்க, எல்லாரும் பேரும். அதாவது நம்ம பார்த்துட்டு இருக்க விஷயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, 4ஆம் இடம் கெட்டு போயிட்டா நீங்க இடம் வாங்குறதுக்கே போக மாட்டீங்க, வீடு கட்டுற வேலைக்கே போக மாட்டீங்க. அது அடுத்த கேட்டகரி. உங்களுக்கு ஒரு திசை யோகம் இருக்குமா இருக்காதுங்க? ஒரு வீட்டுல ஏதாவது வீட்டுல வாழ்ந்துதானே ஆகணும். வாடகைக்கு இருந்தாலும் சரி, ரெண்டுக்கு இருந்தாலும் சரி, லீஸுக்கு இருந்தாலும் சரி, சொந்த வீடா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு வீட்டுல இருந்துதானே சார் ஆகணும். ஆனா இப்ப என்ன நடக்குதுன்னா 4ஆம் வீடு வந்து இருங்க சார், நான் ஒரு ஜோதிடத்தை இந்த சப்ஜெக்ட் ரீதியான விஷயங்களை மட்டும் பேசுவோம். எல்லாரும் கொஞ்சம் தயவு செய்து மீட் பண்ணீங்கன்னா நம்ம அதிலே பேசுவோம். இல்ல சார், சப்ஜெக்டோட தான் சார் கேக்குறேன் நான். அதனால தான் கேக்குறேன். அதுக்கப்புறம் பேசுறேன், நான் பேசிக்கிறேன். அதுக்கப்புறம் சரிங்க. அதாவது 4ஆம் இடம் கெட்டு நல்லா இருந்துச்சுன்னா சொந்த வீட்டுல இருப்பீங்க. 4ஆம் இடம் கெட்டு போயிட்டா வாடகை வீட்டுல இருப்பீங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அது ரொம்ப கெட்டு போயிடுச்சுன்னா வீடுங்கிறது நிரந்தரமா இல்லாம மாத்திக்கிட்டே இருக்கீங்க. இதுதான் வந்து விஷயம். அதுக்குன்னு வீட்டுல 4ஆம் இடம் கெட்டு போயிடுச்சுன்னா வீட்டுல இல்லாம நம்ம வெளியில இருக்கணும். அப்ப எந்த வீட்டுல இருக்கும்? அப்ப 4ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு யோகமான திசை அப்படிங்கிறத பார்த்து. வாடகை வீட்டுல இருந்தாலும் யோகமான திசையில இருந்தா தான் வாடகை வீட்டுல வாடகைக்கு தான் சார் இருக்கும். எத்தனையோ பேர் வாடகை சொந்த வீட்டை கட்டிட்டு வாடகை வீட்டுல இருக்குங்க, ஏகப்பட்ட பேரை பார்த்து. வாடகை வீட்டுல இருந்துட்டு வீடு நமக்கு வசதி இல்லாட்டி இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு யோகமான இடம் அப்படின்றதால அந்த வாடகை வீட்டை காலி பண்ணாதவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. இப்ப எந்த திசை அப்படி வாடகை வீடா இருந்தாலும் நமக்கு ஏதோ ஒரு திசை யோகமான திசை வீட்டுலதான் போகும். வடக்கு திசை யோகம்னா வடக்கு திசை பார்த்த வீட்டுல இருக்கு, கிழக்கு திசை யோகம்னா கிழக்கு திசை பார்த்த வீட்டுல இருக்கு. அப்ப நம்ம பார்த்தது அப்படிங்கிற பார்த்தது எந்த திசை ஆகாது அப்படிங்கிற ஒரு திசையை பார்க்கணும். எந்த திசை ஆகும் அப்படிங்கிறத பார்க்கணும்.
எந்த திசை ஆகும் அப்படின்னா எல்லாம் எழுதிக்கீங்க. லக்னத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய 4ஆம் இடத்து திசை யோகத்தை கொடுக்கும். லக்னத்தில் இருந்து எண்ணி வரக்கூடிய 4ஆம் இடத்து திசை யோகத்தை கொடுக்கும். முதல் பாயிண்ட். இரண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா 4ஆம் இடத்து அதிபதி போய் நின்ற திசை யோகத்தை 4ஆம் இடத்து திசை யோகத்தை கொடுக்கும். 4ஆம் இடத்து அதிபதி போய் நின்ற திசை யோகத்தை கொடுக்கும். இப்ப யாராவது ஒருத்தவங்க ஜாதகத்தை கொடுங்க, எந்த திசை யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். சார் எனக்கு ஒரு டவுட். வசந்த முருகன் நீங்க சொன்னீங்க சார் இருக்கு பார்க்கலாம் சார். ஏன் சார் இவ்வளவு அவசரப்படுறீங்க? சப்ஜெக்ட் பார்க்கும்போதே டவுட் வந்தீங்க இப்படி. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார். நான் சொல்றேன் சார் பிரபு. பிரபு சார் சொல்லுங்க. ஜாதகம் சொல்லாதவங்க சொல்லுங்க. சரிங்க சார். லக்னம் சுக்கிரன் சார். மீன லக்னம் சுக்கிரன் இருக்கு சார். மீன லக்னம், லக்னத்திலே சுக்கிரனா சார்? ஆமா சார். ஓகே. 2ல கேது. 2ல கேது சார். அதுல சார் பக்கத்துல 3 கேது. 3ல கேது. 3ல கேது. 4ல செவ்வாய். 4ல செவ்வாய். 5 6 7ல குரு. 7ல குரு. 9ல ராகு. 9ல ராகு. 11ல சனி. 12ல சூரியன் புதன். ஓகே. இப்ப என்ன அப்படின்னா இதுல நல்லா கவனிங்க. 4ஆம் இடத்து திசை யோகத்தை கொடுக்கும். அப்ப பாருங்க, லக்னம் வந்து மீன லக்னம். மீன லக்னத்திற்கு 4ஆம் இடம் என்பது 1 2 3 4. மிதுனம் தான் 4ஆம் இடம். மிதுனத்துடைய திசை மேற்கு. அப்ப மேற்கு திசை யோகத்தை கொடுக்கும். இரண்டாவது, 4ஆம் இடத்து அதிபதி எங்க போய் நின்றுட்டாரோ அந்த திசை யோகத்தை. 4ஆம் இடத்து அதிபதி யாரு? புதன். புதன் இந்த ஜாதகத்துல எங்க இருக்காருன்னா கும்பத்துல இருக்காரு. கும்பத்தோடைய திசையும் மேற்கு. அப்ப மேற்கு திசை சாருக்கு யோகமான திசை. புரியுதுங்களா சார்? சார் இப்ப 12ஆம் இட விரயஸ்தானமா வருது இல்ல? வேற இல்ல, யோகத்தை மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். ஜாதகம் பார்க்கலாம் மேடம். நமக்கு எந்த திசை ராஜநிலை அமைக்கிறதுக்கு யோகமான. சார் இப்ப இது எனக்கு பார்க்கணும். திருப்பி நான் சொல்றேன். முதலே சொன்னேன் சார். ஒரே எல்லாரும் தயவுசெய்து மீட் பண்ணுங்க சார். அவசரம் இருக்காது. எல்லாரும் மீட் பண்ணுங்க. நீங்க எல்லாம் பேசிட்டு இருக்காதுங்க சார். கொஞ்சம் மீட் பண்ணுங்க. தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்க. இது எனக்கு 7ஆம் அதிபதி புதன் சார். ஒரே ஒரு சார் எல்லாம் கேக்குறீங்களா சார்? கொஞ்சம் மீட் பண்ணுங்க சார். ஒவ்வொருத்தரும் பேசுங்க சார். மீட் பண்ணிட்டு ஒரு ஆள் பேசுங்க சார். இது எனக்கு பார்க்கணுமா எங்க மனைவிக்கு பார்க்கணுமா சார்? சார் ஏதாவது முதலே நம்ம பேசணும். வீடு என்பது சுக்கிரன், மனைவி என்பது சுக்கிரன். அப்ப மனைவிக்கு தான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா சார்? மனைவிக்கு தான் பார்க்கணும். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இது வந்து இடம் அப்படிங்கிறது மனைவி பேர்ல இருக்கு. அப்ப மனைவிக்கு மட்டும் பார்த்தா போதும். ஒருவேளை இடம் கணவர் பேர்ல இருக்குன்னா இடம் கணவர் பேர்ல இருக்கிறதுக்காக கணவருக்கு பார்க்கணும். அதுக்காக மனைவிக்கு கண்டிப்பா பார்க்கணும். அப்போ அது 2 பேருக்குமே பார்க்கணும். புரியுதுங்களா இல்லைங்களா சார்? 2 பேருக்கு காமனான திசை வரணும். புரியுதுங்களா சார்? எஸ் சார், புரியுது சார். ஓகே சார், மீட் பண்ணிக்கோங்க. நீங்க மீட் பண்ணிக்கோங்க. அடுத்து வாங்க. அதாவது இப்ப நம்ம எந்த திசை யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிற சந்தேகம் இருக்குவாங்க. அடுத்து நம்ம 2 இணைச்சு பார்க்க போறோம். எந்த திசை யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட்ல மட்டும் சந்தேகம் இருக்கிறோம் சார். இப்ப நீங்க சொன்னீங்க மீன லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி புதன், 4ஆம் அதிபதியும் புதன். ஒரே நிமிஷம். பாதகஸ்தானத்தை பத்தி பார்க்கல, நான் 2 இணைச்சு பார்க்க போறோங்கிறத சொல்லிட்டேன். எந்த திசை யோகத்தை கொடுக்குங்கிறதுல இருக்கிற சந்தேகத்தை பேசுங்க. அடுத்து 2 இணைச்சு தனியா பார்ப்போம். ஏன் இப்ப நமக்கு தனிப்பட்ட முறையில எந்த திசை ஆகாதுன்னு பார்ப்போம். இப்ப தனிப்பட்ட முறையில எந்த திசை ஆகும்னு பார்த்துருக்கோம். 2 இணைச்சும் பார்க்க போறோம். ஓகேங்களா? அப்ப இதை முடிச்சுட்டு அதை பார்க்கணும். ஓகே. இப்ப எந்த திசை ஆகுங்கிறதுல யாருக்காவது சந்தேகம் இருக்குவாங்க? ஜமுனா ராணி மேடம், ராம் சார் எல்லாம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. ஏதாவது சந்தேகம் இருக்கா சார்? சார் 4ஆம் அதியும் 7ஆம் அதியும் புதன் சார். திருப்பி அங்கேயே தான் சார் நிக்கிறீங்க எல்லாரும். சொல்லுங்க சார். சரிங்க சரி. இல்ல சார், அதனால அந்த அதே அந்த அது அது ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி அதான் சொன்னேன். 2 இணைச்சு பார்க்க போறோம் சார். ஒரு சப்ஜெக்ட டவுட்டை கிளியர் பண்ணிட்டு அடுத்த ஸ்டேஜ் போலாம் சார். நம்ம எப்பயுமே ஜம்ப் பண்ணி இங்க ஒரு வாய் அங்க ஒரு வாய் எல்லாம் பார்க்க பண்ணக்கூடாது. ஒரு சப்ஜெக்டா அதனுடைய சந்தேகங்களை கிளியர் பண்ணிட்டு அடுத்த ஸ்டேஜ் போகணும் சார். எனக்கு ஒரு டவுட் சார். சொல்லுங்க.
சார் இப்போ எனக்கு வந்து மிதுனம் லக்னம் சார். ஓகே 7ஆம் அதிபதியில வந்து நீங்க கிழக்கு திசை சரியில்லை அப்படின்னு சொன்னீங்க. ஓகே சார் ரைட் ஓகே. ரெண்டு பேர் எல்லா பேருமே அதே சப்ஜெக்ட்ல இருக்கீங்க. அப்ப ரெண்டுமே எனச்சே பார்த்தல விடுங்க. அப்ப யாருக்குமே யோக திசை கண்டுபிடிக்கல, சந்தேகம் இல்லை அப்படிதான் சொல்ல வரீங்க. ஓகே எனக்கு இப்ப கம்ப்ளீட் பண்ணிடுறேன் சார். ஒரே ஒரு வெயிட் பண்ணுங்க. ஓகே இப்ப நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா தனிப்பட்ட முறையில எந்த திசை பாதகத்தை கொடுக்கும்னு பார்த்தோம். தனிப்பட்ட முறையில எந்த திசை யோகத்தை கொடுக்கும்னு பார்த்தோம். பாதகத்தை கொடுக்கறது வேற எதுவும் இல்லை. லக்னம் என்ன லக்னமோ அந்த லக்னத்திலிருந்து பாதக ஸ்தானத்தின் திசை ஆகாது. ரெண்டாவது விஷயம், அந்த பாதக ஸ்தானத்தோட அதிபதி போய் நின்ற திசை அப்படிங்கிறது ஆகாது. அப்ப யோகஸ்தானத்துக்கு லக்னத்திலிருந்து 4ஆம் இடத்து திசை யோகத்தை கொடுக்கும். அந்த 4ஆம் இடத்தோட அதிபதி போய் நின்ற திசை யோகத்தை, அவ்வளவுதான். இப்ப இதுல ரெண்டு தனித்தனி முறையில பார்க்கணும். இப்ப ரெண்டும் இணைச்சு பார்க்கணும். இப்ப வேற யாராவது ஜாதகம் கொடுக்காதவங்க கொடுங்க. சொல்றேன் சார். உங்க நேம் சார்? செந்தில்குமார். நீங்க ஜாதகம் கொடுத்துட்டீங்களா சார்? கொடுக்காதவங்க கொடுங்க சார். தாரணி பிரியா மேடம் கொடுங்க. தாரணி பிரியா மேடம் கொடுங்க சார். தனுசு லக்னம் சார். லக்னம் தனுசு லக்னம். ஓகே 3ல குரு சார். 3ல குரு. மிச்ச எல்லாரும் மீட் பண்ணுங்க. 5ல வந்து சந்திரனும் சுக்கிரனும். 5ல சந்திரன் சுக்கிரன். 6ல கேது. 6ல கேது சார். 6ல கேது. 7ல வந்து புதன் சூரியன் சனி பகவான். புதன் சூரியன் சனி பகவான். ஓகே 8ல செவ்வாய். 8ல செவ்வாய். அடுத்து 12ல ராகு சார். 12ல ராகு. ஓகே இப்ப இங்க எல்லாமே கவனிங்க. நீங்க கேட்கிற அனைத்து கேள்விகளுக்கும் இங்க விட கிடைக்கும். வேற ஒண்ணும் இல்லை. இப்ப பாருங்க, எந்த திசை ஆகாதுன்னு பாதகம் ஆகாதுன்னா பாதக திசை எது? லக்னம் அப்படிங்கிறது தனுசு லக்னம். அப்ப தனுசு லக்னம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் சரமா ஸ்திரமா உபயமான்னு பார்க்கணும். உபய லக்னம். அப்ப உபய லக்னத்திற்கு 7ஆம் இடம் அப்படிங்கிறது பாதக ஸ்தானம். அப்ப 7ஆம் இடத்து திசை ஆகாது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அப்ப இங்க இருந்து 7ஆம் இடம் இதுன்னு என்றோம். 1 2 3 4 5 6 7 இதுதான் 7ஆம் இடம். அப்ப இந்த 7ஆம் இடத்துடைய திசை என்னன்னா மேற்கு. அப்ப மேற்கு திசை ஆகாது முதல் விஷயம். ரெண்டாவது என்னன்னா இந்த பாதக ஸ்தானத்தோட அதிபதி யாரு அப்படின்னு பாக்குறோம். அந்த பாதக ஸ்தானத்தோட அதிபதி புதன். புதன் தான் இந்த ஜாதகத்துல பாதகாதிபதி. அப்ப அந்த பாதகாதிபதி எங்க நின்றுருக்காருன்னா அப்ப அங்கேயே தான் நின்று. அப்ப அவருடைய திசையும் மேற்கு தான். இங்கே நின்றுருக்கனால அப்ப மேற்கு திசை மட்டும் ஆகும். அப்ப எந்த திசை ஆகும் அப்படின்னு பார்க்கணும். லக்னத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய 4ஆம் இடத்து திசை யோகத்தை கொடுக்கும். அப்ப லக்னம் அப்படிங்கிறது தனுசு லக்னம். தனுசு லக்னத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய 4ஆம் இடங்கிறது மீனம். மீனத்துடைய திசை வடக்கு. அப்ப யோகம் என்பது வடக்கு திசை அப்படிங்கிறது யோகத்தை கொடுக்கும். அதே போல 4ஆம் இடத்து அதிபதி எங்க போய் நின்றுப்பாரோ அந்த திசை யோகத்தை. அப்ப 4ஆம் இடத்து அதிபதி குரு பகவான் எங்க நின்றுருக்காருன்னா கும்பத்துல நின்றுருக்காரு. அப்ப கும்பத்துடைய திசை மேற்கு. ஓகே இப்ப இந்த ஜாதகத்துல பாருங்க, மேற்கு திசை என்பது பாதக திசை. அதே போல வடக்கு மற்றும் மேற்கு என்பது யோக திசை. அப்ப ஒரே திசை யோகத்தையும் கொடுத்து அதே திசை பாதகத்தையும் கொடுத்தால் அந்த திசைக்கு பெயர் மத்தியமமான திசைன்னு அர்த்தம். அப்ப இந்த மேற்கு திசை என்பது யோக திசையும் கிடையாது, பாதக திசையும் கிடையாது. அந்த திசைக்கு பெயர் மத்தியமமான திசைன்னு அர்த்தம். அதே போல யோகத்தையும் கொடுக்காமல் பாதகத்தையும் கொடுக்காத திசைக்கு பேரு நடுநிலை திசைன்னு அர்த்தம். அதுக்கு பேர். அப்ப இதுல யோகத்தையும் பாதகத்தையும் கொடுக்காத திசை எதுனா கிழக்கு திசை என்பது யோகத்தை கொடுக்கல, பாதகத்தையும் கொடுக்கல. தெற்கு திசை என்பது யோகத்துக்கு வரல, பாதகத்துக்கு வரல. அப்ப எப்பயுமே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்குங்க. மேலத்துடைய ஜாதகத்துப்படி அவங்களுக்கு பாதக திசை அப்படிங்கிற திசையே இல்லை. யோக திசை என்பது வடக்கு திசை,
நடுநில திசை என்பது கிழக்கு மற்றும் தெற்கு திசை, மத்தியமமான திசை என்பது மேற்கு. அப்ப எப்பயுமே யோகமான திசையில வீடு கட்டலாம். ரெண்டாவது ஆப்ஷன் நடுநில திசையில வீடு கட்டலாம். நடுநில திசையில முடியாட்டி மத்தியமமான திசைக்கு போகலாம். ஆனா எக்காரணத்துக்கு பாதகமான திசைக்கு போகக்கூடாது. ஆனா இந்த மேலத்தோட ஜாதகத்துல பாதக திசை என்பதே இல்லை. இப்ப புரியுதுங்களா இல்லைங்களா சார்? புரியுது சார். சார் எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டவங்க எல்லாத்துக்கும் புரியுதுங்களா சார்? இப்ப சார் இல்ல சார் எனக்கு கொஞ்சம் புரியல. சார் ஓகே சார் இப்ப வேற ஒண்ணும் இல்ல. திருப்பி ரிப்பீட் பண்ணுங்க சார். இன்னொரு ஜாதகத்தை பார்க்கணும். வேற ஒருத்தவங்க கொடுங்க. என்னோட நான் கொடுக்குறேன். கொடுங்க மேடம். வைஷ்ணவி மேடம் கொடுங்க. சொல்லுங்க மேடம். மேடம் பேசுங்க மேடம். ஜாதகத்தை கொடுங்க. சந்தோஷி சார். ஓகே வேற யாராவது கொடுங்க. சார் சந்தோஷி. சார் நான் கொடுக்கட்டுங்களா? சந்தோஷி மேடம் பேசுங்க. சந்தோஷி மேடம் பேசுங்க. சார் கன்னி லக்னம் சார். லக்னத்துல கன்னி லக்னம். லக்னத்திலே சுக்கிரன். 2ல சந்திரன் சார். 2ல சந்திரன். 4ல குரு சார். 4ல குரு. இல்ல சாரி சார் 4ல ராகு சார். குருல சார் 4ல ராகு. 4ல ராகு. ஆமா சார். ஓகே. 5ல சனி சார். 5ல சனி பகவான். அப்புறம் ரிஷபம்ல வந்துட்டு செவ்வாய் சார். ரிஷபத்துல செவ்வாய். 10ல வந்து கேது சார். கேது. 12ல புதன் குரு சூரியன் சார். புதன் குரு சூரியன். ஓகே வெரி குட். வெயிட் பண்ணிக்கோங்க. இப்ப இதுல பாருங்க, முதல் விஷயம் எந்த திசை ஆகாதுன்னு பார்க்க போறோம். பாதகமான திசை. திசை அப்படிங்கிறது லக்னம். ஃபர்ஸ்ட் என்ன லக்னம்னு பாக்குறோம். கன்னி லக்னம். கன்னி லக்னம் சர லக்னமா ஸ்திர லக்னமா உபய லக்னமான்னு பாக்குறோம். உபய லக்னம். உபய லக்னத்துக்கு 7ஆம் இடம் ஆகாது. அப்போ 7ஆம் இடம் எதுன்னு என்ற 1 2 3 4 5 6 7 மீனம் தான் 7ஆம் இடம். அப்ப இந்த 7ஆம் இடத்தோட திசை வடக்கு. அப்ப வடக்கு திசை ஆகாது. 2வது பாயிண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த 7ஆம் இடத்தோட அதிபதி யாரோ அவர் தான் பாதகாதிபதி. இதுல யாரு பாதகாதிபதி? குரு பகவான் தான் பாதகாதிபதி. இந்த பாதகாதிபதி எங்க போய் நின்றுருக்காரோ அந்த திசை ஆகாது. அப்ப பாதகாதிபதி எங்க நின்றுருக்காரு? சிம்மத்துல நின்றுருக்காரு. சிம்மத்துடைய திசை கிழக்கு. அப்ப வடக்கு மற்றும் கிழக்கு திசை ஆகாது, பாதகம். 2வது யோகமான திசை எதுன்னு பார்க்க போறோம். யோகமான திசை என்பது லக்னத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய 4ஆம் இடத்து திசை. அப்ப லக்னம் அப்படிங்கிறது கன்னி லக்னம். கன்னி லக்னத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய 4ஆம் இடங்கிறது தனுசு. 1 2 3 4 4ஆம் இடங்கிறது தனுசு. தனுசு உடைய திசை கிழக்கு. அடுத்த பாயிண்ட் என்னன்னா, 4ஆம் இடத்து அதிபதி நின்ற திசையை யோகத்தை கொடுக்கும். அப்ப 4ஆம் இடத்து அதிபதி யாரு? குரு பகவான். அதே குரு பகவான். குரு பகவான் எங்க போய் நின்றுருக்காரு? சிம்மத்துல நின்றுருக்காரு. சிம்மத்தோட திசை கிழக்கு. ரெண்டுமே கிழக்கு திசை தான் யோகம். இப்ப இதுல பாருங்க, வடக்கு கிழக்கு மற்றும் வடக்கு கிழக்கு அப்படிங்கிறது பாதகமா வரும். கிழக்கு அப்படிங்கிறது யோகமா வரும். அப்ப ஒரே திசை யோகத்தை கொடுத்து அதே திசை பாதகத்தை கொடுத்தா நம்ம என்ன மேடம் சொல்லியிருக்கோம்? அதான் மத்தியமமான திசை சொல்லியிருக்கோம். மத்தியமம்னு சொல்லியிருக்கோம். அப்ப மத்தியமம் அப்படிங்கிறது கிழக்கு திசை என்பது யோகத்திலையும் வராது, பாதகத்திலையும் வராது. அந்த திசையை நம்ம மத்தியமமான திசை அப்படின்னு சொல்றோம். கிழக்கும் கொடுக்காம யோகத்திலேயே வராம பாதகத்திலேயே வராம இருந்தா அந்த திசையை நம்ம நடுநிலை திசைன்னு சொல்லுவோம். அப்ப இதுல பாருங்க, தெற்கு மற்றும் மேற்கு யோகத்திலையும் வரல பாதகத்திலையும் வரல. அந்த திசையை நம்ம நடுநிலை திசைன்னு சொல்றோம். அப்ப இந்த ஜாதகத்துல யோக திசை இல்லாட்டி முத நம்ம எதை எடுத்துக்கணும்னா நடுநிலை திசையை தான் எடுக்கணும். அப்ப தெற்கு மற்றும் மேற்கு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்த ஆப்ஷன் மத்தியமமான திசையான கிழக்கு. இதைத்தான் எடுத்துக்கணும். எக்காரணத்துக்கு வந்து பாதகமான திசைக்கு வடக்கு போயிடணும். புரியுதுங்களா இல்லைங்களா மேடம்? சந்தோஷி மேடம் புரியுதுங்களா மேடம்? ஓகே வேற எல்லாத்துக்கும் யோக திசை செல்வகுமார் கண்டுபிடிக்கிறதுல சந்தேகம் இருக்கிறவங்க யாராவது என்ன சந்தேகம்? செல்வகுமார் சார். செல்வகுமார் பேசுங்க சார். செல்வகுமார் மேடம் பேசுங்க. சிம்ம லக்னம் சார். இல்ல என்ன சந்தேகம் அப்படிங்கறத சொல்லுங்க. அதாங்க சார், சிம்ம லக்னம் சார்.
அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா மேஷத்தோட 9வது அதிபதி வந்து 11ல இருக்குங்க சார். அப்ப 4வது அதிபதி செவ்வாயும் இப்ப 11ல தானே வருதுங்க சார். 4ஆம் இடத்து அப்ப 4ஆம் இடத்து திசை மட்டும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். சிம்ம லக்னங்களா? சிம்ம லக்னங்கிறது வடக்கு திசை யோகம் முதல் விஷயம். ஓகேங்களா? வடக்கு திசை மட்டும்தான் யோகம். ஸ்தானங்கிறது மேஷம். அப்ப கிழக்கு திசை அப்படிங்கிறது ஆகாது. இங்க வந்து எங்க பாவனாபுரம் இங்க இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மேற்கு திசை யோகத்திலே வரும், பாதகத்திலே வரும். அப்ப மேற்கு திசைங்கிறது மத்தியமம். அப்ப மேற்கு என்பது மத்தியமம், வடக்கு என்பது யோகம், கிழக்கு என்பது பாதகம், தெற்கு என்பது நடுநிலை. ஓகேங்களா மேடம்? ஓகேங்க சார். இப்ப 4வது அதிபதியும் 9வது இப்ப பாதகாதிபதியும் சேமா இருந்து ஒரே பிளேஸ்ல இருந்தாலும் நம்ம 4வது அதிபதியோட திசையை வந்து கணக்கிட்டுக்கலாங்களா? திசை யோகம் தானே, யோகம் இடத்தோட ஐயா ஒரு டவுட்டுங்கய்யா. சொல்லுங்க. ஐயா இப்போ இது 4ஆம் இடத்தை மட்டும் நாங்க யோகத்துல எடுக்கிறோம், அதே இதுல வந்து 3 இதா பிரிக்கிறோம் இல்லையா? ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஜாதக ரீதியா ஒரு விஷயங்களும் ஒரு பாவங்கள்னு சொல்லுவோம். ஓகேங்களா சார்? 1ஆம் இடம் என்றால் ஜாதகம், 2ஆம் இடம் என்றால் பேச்சு குடும்பம், 3ஆம் இடம் என்றால் தகவல் தொழில்நுட்பம், பயணங்கள், விற்பனை. இது மாதிரி ஒன்னொரு பாவங்களுக்கும் ஒரு காரகத்துவங்கள் இருக்கு. அதுல 4ஆம் இடம் என்றால் யோக ஸ்தானம்னு அர்த்தம். ஒவ்வொரு ஜாதகருக்கும் 4ஆம் இடம் என்பது யோகம். அதே போல 4ஆம் இடத்தை பொறுத்துத்தான் அவருக்கு வீடு வாசல் இடம் அனைத்தும் அமையும். ஓகேங்களா சார்? அதுதான் ஓகே. வேற இப்ப பார்த்த விஷயங்கள சந்தேகம் இருக்கிறவங்க வாங்க சார். கடைசி சொல்லுங்க மேடம், என்ன சந்தேகம்? சார் இது முடுக்கு சொல்லிங்க கரெக்டா எனக்கு புரியல. நீங்க பேசுறதே எனக்கு புரியல மேடம், டவர் இஷ்யூ உங்களுக்கு. சார் ஒரே நிமிஷம் சார், இன்னொரு வாட்டி கொஞ்சம் சொல்றீங்களா சார்? இப்ப அந்த பாப்பாவது பாத்தீங்களா சார்? 4ஆம் இடம் வந்து இப்ப முடக்கு திதி சூன்யம் ஓகே. வேற யாராவது? சார் வணக்கம் சார். இப்ப கோயம்புத்தூர்ல இருந்து பிரபுதேவா சார். பிரபுதேவா சார் பேசுங்க சார். சார் ஒண்ணும் இல்ல சார், இப்ப நம்ம இதெல்லாம் பாத்துட்டு இருப்போம் இல்லைங்களா? உதாரணத்துக்கு என்னுடைய மனைவிக்கு வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு திசை யோகம்னு வச்சுக்கலாமே. அந்த இடத்தின் வாசல் வந்து தெற்கு பார்த்து இருக்கு. அப்ப நம்ம அந்த வீட்டோட என்ட்ரன்ஸ் வந்து கிழக்கு பார்த்து இருக்கு. ராஜநிலை தான் நம்ம பார்த்துருக்கோம். ராஜநிலை என்பது எந்த சைடு அமைக்கும் அதுதான் பார்க்கணும். ஓகே சார். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. வேற சார் ஒரு சின்ன டவுட். நீங்க பெண்களுக்கு பார்க்கணும்ன்றீங்க, அவங்க அங்க அதிக நேரம் இருக்கிறதுனால வீட்டுல யார் அதிக நேரம் இருக்கிறாங்களோ அதுக்காக நான் சொல்ல சார். நான் அதுக்கான விளக்கம் உங்களுக்கு கொடுத்தேன். வீடு என்பது சுக்கிரன் இருக்கும், மனைவி என்பவர் சுக்கிரன் இருக்கும். அதே நம்ம தனி வீடு கட்டுறோம், தனி கொடுத்துட்டு போறோம். ஏன்னா அங்க செவ்வாய் அங்க சுக்கிரன் ஆக்டிவேட் ஆகும், இங்கேயும் சுக்கிரன் ஆக்டிவேட். சுக்கிரன் அப்படிங்கிறனாலதான் நம்ம மனைவிக்கு பார்க்கணும். மனைவி என்பவர் சுக்கிரன், வீடு என்பது சுக்கிரன். தேங்க்யூ சார். வேற சார் மறுபடியும் ஒரு ரிப்பீட் பண்ணுங்க. வீடு என்றால் சுக்கிரன், காலி இடம் என்றால் செவ்வாய், கணவன் என்றால் செவ்வாய், மனைவி என்றால் சுக்கிரன். அப்ப நம்ம வீடு அப்படிங்கிறது கட்டுறோம் அப்படின்னா அது மனைவியுடைய யோகத்துக்கு தான் கட்டணும். ஏன்னா மனைவினா சுக்கிரன், வீடுனா எக்ஸாம்பிள் சொன்ன ஒரு இடம்ங்கிறது தனிப்பட்டு இருந்தால் அதனுடைய வேல்யூ என்ன, அதுல ஒரு கட்டிடம் இருந்தால் அதனுடைய வேல்யூ. ஒரு மனிதன் தனியா இருந்தா அவனுடைய மதிப்பு என்ன, அவன் அழகாக கூட இருப்பான். ஆனா திருமணம் பண்ணிட்டுனா அவனுடைய மரியாதை மாப்பிள்ள வந்து. அப்ப அந்த சுக்கிரன் ஆக்டிவேட் ஆகிறப்ப மரியாதை கூடும். ஒரு இடத்துல வீடு கட்டுறப்ப ஒரு கட்டிடம் கட்டுறப்ப அந்த இடத்துடைய வேல்யூ கூடும். திருமணம் அங்க சுக்கிரன் ஆக்டிவேட் ஆகிறப்ப நம்ம தனி கொடுத்தோம்னா தனி வீடு அப்படின்னு நமக்கு தனிப்பட்ட முறையில இங்க சுக்கிரன் அந்த யோகத்துக்கு தான் பார்க்கணும். ஓகே, வேற யாராவது? சார் சின்ன டவுட் சார். இப்ப வந்து நடுநிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யோகத்திலையும் பாதகத்திலையும் வரலன்னா நடுநிலையும் சொல்றோம். மத்தியமத்துக்கு யோகத்திலையும் பாதகத்திலையும் வந்தா மத்தியமம், யோகத்துக்கு வரல பாதகத்துக்கு வரல நடுநிலை. சரிங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வேற யோகத்துக்கும் கேட்கலாங்களே சார்? சொல்லுங்க சார். காம்பவுண்ட் கட்டிட்ட பிறகு ஆகாய தத்துவம் வேலை செய்யும்னு சொன்னீங்க. வடகிழக்கு
காம்பவுண்டுக்கு வெளியில மேடு இருந்துச்சுனாக்க, தென்மேற்குல வெளியில பள்ளம் இருந்துச்சுனாக்க, இது மாதிரி ஆகாது இருந்துச்சுனாக்க, வெளியில என்ன இருந்தாலும் பிரச்சனை இல்லை சார். காம்பவுண்ட் வெளியே என்ன இருந்தாலும் பிரச்சனை. நன்றி ஓகே, சார். நன்றி நன்றி நன்றி. ஓகே, எல்லாரும் மீட் பண்ணிக்கோங்க. நம்ம எனக்கு டவுட் சார். நான் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும். நான் வகுப்பு சார்ந்த தகவல்களை பேசிட்டு அது ஒரே எல்லாரும் சார் ஒண்ணு. ஒரே ஒரு நிமிஷம். இப்ப நம்ம இந்த முன்னோட்ட வகுப்பு அப்படிங்கிறத அடுத்து நம்ம வகுப்பு சார்ந்த தகவல்களை பேசிடுவோம். நம்ம வகுப்பு அப்படிங்கிறது 14/6/2026 அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது நம்மளுடைய தொழில்முறை வாஸ்து வகுப்புல 19வது பேட்ச் அப்படிங்கிறது தொடங்கியது. இதுவரை 18 பேட்ச்கள் அப்படிங்கிறது முடிந்து 19வது பேட்ச் அப்படிங்கிறது வருகின்ற 14ஆம் தேதி 14/6/2026 ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது தொடங்க உள்ளது. இந்த வகுப்புடைய சிறப்பு அம்சங்கள் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வகுப்பு அப்படிங்கிறது வாரத்துல வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் 4 நாட்களும் இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை, இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். இதே போல இப்ப நடக்கிற மாதிரி ஜூம் மீட்டிங்ல நடைபெறும். இதுல ஒரு கிளாஸ்க்குரிய வீடியோ அப்படிங்கிறது உங்களுக்கு மறுநாள் காலையில உண்டு. இன்கேஸ் நீங்க முதல் நாள் அட்டன் பண்ண முடியல, உங்களுக்கு டவர் இஷ்யூஸ், நெட்வொர்க் இஷ்யூ அல்லது சந்தேகம் இருக்கு திருப்பி பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு மறுநாள் அப்படிங்கிறது முதல் நாள் வீடியோ வந்துடும். அந்த வீடியோ உங்களுக்கு லைஃப் லாங்கா இருக்கும், எப்ப வேணாலும் நீங்க அப்படிங்கிறது பார்க்கணும். பிளஸ் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைல்ஸ் எல்லாம் உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல அப்படிங்கிறது வந்துடும். அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வகுப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு தொழில்முறை வாஸ்து வகுப்பு. படித்து முடித்த உடனே தொழிலா செய்யற அளவு A to Z அனைத்து விஷயங்களும் வாஸ்து ரீதியாக அடிப்படையில் இருந்து ஒரு வீட்டிற்கு நல்ல மனையை தேர்வு செய்வது எப்படி, ஒரு மனையை தேர்வு செய்வதில் எத்தனை விஷயங்கள் பார்க்கணும், அதே போல பூமி பூஜை என்னைக்கு போடணும், தலவாசல்கள் கிரகங்கள் அடிப்படையில தலவாசல்கள் எப்படி அமைக்கணும், உச்ச நீச்ச பகுதியில தலவாசல்கள் எப்படி அமைக்கணும், வீடு உள்ள அறைகள் வெளியில அறைகள் அப்படிங்கிறது எப்படி அமைக்கணும், அதே போல மனையடி சாஸ்திர முறையில மனை பொருத்தம் குடி பொருத்தம் அப்படிங்கிறது எப்படி பார்க்கணும், வீட்டுக்கு பிளான் டிராயிங் எப்படி போடணும், ஆல்ரெடி கட்டின வீட்டுல வாஸ்து பிரச்சனை இருக்கு அதை எவ்வாறு சரி செய்யறது, இப்படின்னு A to Z அனைத்து விஷயங்களும் இந்த வகுப்பு அப்படிங்கிறது வந்துடும். இது மொத்தம் இதே போல 15 வகுப்புகள் நடைபெறும். வாரத்துல 4 நாட்கள் நடைபெறும். அதே போல 15 வகுப்புகள் அப்படிங்கிறது நடைபெறும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த வகுப்புடைய அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க முடிச்சாலும் ஒவ்வொரு மாசமும் மனசுக்குள்ள கேள்வி பதில் நிகழ்ச்சி அப்படிங்கிறது நடக்கும். அது படித்த மாணவருக்கு மட்டும் நடக்கும். ஏன்னா ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா நீங்க மாசம் மாசம் அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு நீங்க உங்களோட சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கேட்டு தெளிவுபட்டுக் கொள்ளலாம். இப்ப இந்த பேட்சுடைய கேள்வி பதில் நிகழ்ச்சி நேற்றே நடந்துச்சு. அப்ப ஒரு மாசமும் அதே போல நடக்கும். இந்த வகுப்புடைய கட்டணம் அப்படிங்கிறது 5000 ரூபாய். இதை நீங்க ஒரே தவணையாகவும் செலுத்திக்கலாம், 2 தவணையாகவும் செலுத்திக்கலாம். இதுல உங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களும் புக்ஸ் அப்படிங்கிறது வந்துடும், பிளஸ் சர்டிபிகேட் அப்படிங்கிறது வந்துடும். எல்லாமே பிடிஎஃப் ஃபைல்ஸ் அப்படிங்கிறது வாட்ஸ்அப் குழுவில் அப்படிங்கிறது வந்துடும். ஓகே, இப்ப தொடங்கக்கூடிய வகுப்பு ரீதியா ஏதாவது சந்தேகங்கள் அப்படிங்கிறது இருக்குங்களா சார்? கொஞ்சம் பேசணும். உங்க எல்லாத்துக்குமே வாட்ஸ்அப் உங்களுடைய குரூப்ல லிங்க் வரும். யாராவது படிக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி வகுப்புல இணைந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, யாராவது படிக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க நம்ம குரூப்ல இணைந்து கொள்ளணும். ஓகே, இப்ப தொடங்கக்கூடிய வகுப்புகள் ரீதியா ஏதாவது சந்தேகங்கள் இருக்குங்களா சார்? சார் ஆல்ரெடி இன்னொரு கிளாஸ்லயும் ஜாயின் பண்ணிருக்கோம், அதுவும் இதுவும் கிளாஷ் ஆகாதா? கிளாஷ் ஆகாது, அது சார் வேற என்ன சார் நீங்க கிளாஸ் நடத்துறீங்க? சுகந்தி பேசுறேன். எல்லா கிளாஸும் நம்மள்ட்ட எல்லா கிளாஸும் இருக்கு சார். இப்ப நமக்கு இப்ப நடந்துட்டு இருக்கிறது அப்படிங்கிறது இப்பதான் கைரேகை வகுப்பு முடிஞ்சு பஞ்சபட்ச வகுப்பு தொடங்க போகுது. வாஸ்து கிளாஸ் அப்படிங்கிறது நடைபெறும். அடுத்து தாந்திரிக வகுப்பு நடைபெறும். இந்த மாதிரி ஒரு மாசம் ஒரு கிளாஸ். நீங்க என்னென்ன கிளாஸ் இருக்குன்னு சொல்லி வாட்ஸ்அப் குரூப்ல போட முடியுமா? வரும் சார், தகவல் வரும் சார், கண்டிப்பா வரும் சார். எனக்கு ஒரே ஒரு டவுட். மேற்கு பார்த்த வீட்டுல வகுப்பு தொடங்கக்கூடிய வகுப்புகள்ல சந்தேகம் சார், எனக்கு வகுப்பு சார் இன்னொரு டவுட் சார். இப்போ நீங்க எத்தனை வாரத்துல 4 நாள் கிளாஸ் நடக்கும்னு சொல்றீங்க, மொத்தம் எத்தனை வாரம் சார் கிளாஸ்? மொத்தம் மினிமம் 4ல இருந்து 5 வாரத்துக்கு 4ல இருந்து 5 வாரம் தான். கிட்டத்தட்ட 1.5 மாசத்துல எல்லாம் முடிஞ்சிடும். 1.5 மாசத்துல முடிஞ்சிடும். இது ஒரு தொழில்முறை வாஸ்து. கல்வி நிறுவனங்கள்ல இருந்து என்னென்ன டேஸ்ட் சொன்னீங்க சார்? வெள்ளி சனி ஞாயிறு திங்கள். வெள்ளி சனி ஞாயிறு திங்கள். வெள்ளி சனி ஞாயிறு திங்கள். ஓகே ஓகே ஓகே. 8 o'clock 1 hour 8 to 10 8 to 10. ஓகே, இப்ப நடக்கிற மாதிரி
சார் இதுக்கு சர்டிபிகேட் எதனா தரீங்களா சார்? சர்டிபிகேட் தருவீங்களா? சர்டிபிகேட் அப்படிங்கிறது வீட்டுக்கு கொரியர் வந்துடும், புக்ஸ் அப்படிங்கிறது வீட்டுக்கு கொரியர் வந்துடும், ரெண்டுமே வந்துடும். ஓகே சார், ஓகே, தேங்க் ஓகே. புக்ஸ் வந்து பிடிஎஃப்ல கிடைக்காதா? வீட்டுக்கு கொரியர் தான் பிடிஎஃப் கிடைக்கும், கொரியர் புக்காவும் வந்துடும். ஓகே ஓகே. சார் இதுல ஒரு ஏன்னா இப்போ சந்தேகம். நான் வெளிநாட்டுல இருக்கிறேன், அதனால கேட்குறேன். உங்களுக்கு பிடிஎஃப்ஸும் வந்துடும். ப்ராக்டிக்கல் செஷன் இருக்கா சார்? ப்ராக்டிக்கல் செஷன் செக்ஷன் அப்படிங்கிறது படித்த மாணவர்கள் அப்படிங்கிறது நம்ம கூட நேரடியாக நம்ம வாஸ்து பார்க்குற பணி அப்படிங்கிறது எங்க போறோமோ அங்க பதிவு போடுவோம். நம்ம கூடயே வந்து நீங்க வாஸ்து பண்ணி கட்டணும். ஓகே சார் வணக்கம் சார். எந்த இடம் சார்? இது ஆன்லைன், இதே மாதிரி ஜூம் மீட்டிங்ல தான் சார். சார் சந்தேகம். ஹலோ சொல்லுங்க சார். சார் இப்போ இந்த கிளாஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ 15 கிளாஸ்ல என்னென்ன டாபிக் வந்து சொல்லி தருவீங்க? எல்லா டாபிக் வந்துடும் சார். வாஸ்து ரீதியாக அனைத்து விஷயமும் இதுல வந்து அது என்னென்னு அந்த டாபிக் சார் அது சிலபஸ் மாதிரி சார். சிலபஸ் சிலபஸ் உங்களுக்கு குரூப்லயே வரும் சார். குரூப்லயே நான் பதிவு போடுங்க. ஓகே சார் அப்புறம் வேற என்ன கோர்ஸ் இருக்கு அதையும் சேர்த்து போடுங்க சார். வேற என்னென்ன கோர்ஸ் இருக்கு? அந்தந்த கோர்ஸ் எப்ப ஸ்டார்ட் ஆகுமோ அப்பதான் சார் வரும். இல்ல நீங்க மொத்தமா போடுங்க, நம்ம ஒவ்வொன்னா முடிஞ்ச போது நாங்க பாத்துக்கிறோம். இல்ல சார், எல்லா வகுப்புமே நீங்க நினைக்கிற அனைத்து வகுப்புமே வரும். அது எப்ப தொடங்குதோ அப்பதான் குழுவில் வரும். இப்ப நம்ம வந்து இப்பதான் கைரேகை வகுப்பு முடிஞ்சு, திருப்பி கைரேகை வகுப்பு அடுத்த வருஷம் தான் நடக்கும். இப்பயே நான் பதிவு பண்ணிடலாம் சார். சார் அப்படி கேட்கல சார், அவரு என்னென்ன கிளாஸ் இப்ப நீங்க கைரேகை மாதிரி எல்லாம் என்னென்ன எடுக்கிறீங்களோ அதெல்லாம் கேட்கலாம். அதான் சார், ஜோதிட ரீதியா அனைத்து விஷயங்கள், வாஸ்து, கைரேகை, அடுத்து வந்து மலர் மருத்துவம், பஞ்சபட்சி, அஷ்டமங்கலம், ஜோலி பிரசன்னம், இது மாதிரி அனைத்து வகுப்புகளுமே அது எப்ப நடக்குமா? நாளைக்கு பஞ்சபட்சி கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது சார். எஸ் மேடம், நாளைக்கு பஞ்சபட்சி சொல்லணும். ஓகே, வேற யாராவது வகுப்பு ரீதியா ஏதாவது தொடங்கக்கூடிய வகுப்பு ரீதியா சந்தேகம் இருக்குங்களா சார்? பஞ்சபட்சின்னா என்ன சார்? சந்தேக வகுப்புல இணையணும் அப்படின்னு வாங்க சார், அதுல பேசுவோம். இது வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல நம்ம ஜோதிடம், பஞ்சபட்சி பத்தி எல்லாம் இதுல பேசுவோம். நீங்க போன் பண்ணுங்க, என்னோட நம்பருக்கு போன் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சர்டிபிகேட்ன்றது 15 செஷன் மென்ஷன் பண்ணுவீங்களா எப்படி சார்? அது அப்படியே வராது சார். இது தொழில்முறை வாஸ்து சர்டிபிகேட் உங்களுக்கு நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்க அப்படிங்கிறது கம்ப்ளீஷன் சார். ஓகே, அப்படி இது நாமளே தொழில் பண்ணலாம்ல சார்? அதுக்கப்புறம் தனியா தொழிலா செய்யக்கூடிய விஷயம் தான் சார். வகுப்பு அனைத்து விஷயங்களும் இதுல வந்துடும். ஓகே, வகுப்பு அப்படிங்கிறத இப்போதைக்கு நம்ம நிறைவு செஞ்சுப்போம். மீண்டும் முதலே நான் சொன்ன மாதிரி உங்களுடைய குழுவிலேயே இதுக்கான லிங்க் அப்படிங்கிறது வரும். அப்படி லிங்க் அப்படிங்கிறதுலயே நீங்க இணைஞ்சு நீங்க கிளிக் பண்ணி வகுப்புல இணைந்து கொள்ளலாம். அல்லது என்னுடைய நம்பர் கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கும், என் நம்பரையும் கான்டாக்ட் பண்ணி நீங்க வகுப்புல இணைந்து கொள்ளலாம். மீண்டும் நம்ம 14ஆம் தேதி நம்மளுடைய வகுப்பு அப்படிங்கிறதுல நம்ம தொழில்முறை வாஸ்து வகுப்பு சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அஸ்ட்ரோ வாஸ்து சதீஷ்குமார். இறைவனை செல்வோம், வாழ்வில் வெற்றி விடுவோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.